வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி சார். முதல் சந்தோஷமான செய்தி, பல நேரங்களில் இந்த அதிகார வர்க்கத்திற்கும் ஆளுங்கட்சிக்கும் ஏழ்றையா இருந்திருக்கும். இன்னைக்கு நாமளே 7.5 லட்சத்தை நெருங்கி விட்டோம். ஆமாம். எப்படிங்க சார், சந்தோஷமா உணர்கிறீர்களா? ரொம்ப சந்தோஷமாக உணர்கிறேன். நிச்சயமாக மக்கள் ஆதரவு தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு எப்போதும் இருந்தது அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன். அந்த அடிப்படையில் தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் மக்களுக்கு, நமது உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். ரெண்டாவது மகிழ்ச்சியான செய்தியை நான் சொல்கிறேன். இது எனக்கு தனிப்பட்ட முறையிலும் மகிழ்ச்சியான செய்தி, தமிழகத்துக்கும் மகிழ்ச்சியான செய்தி, தமிழக மக்களுக்கும் மகிழ்ச்சியான செய்தி. திமுகவுக்கு சார் துக்க செய்தி. ஒப்பாரி வச்சுட்டு இருப்பாங்க நேரம். கிட்னி முறைகேடு தொடர்பாக மேல்முறையீடு செய்திருந்தார்கள் என்று நான் கூறியிருந்தேன். ஏன் இந்த கிட்னி முறைகேட்டில் விசாரணை தொடங்கவில்லை என்பதையும் நான் சொல்லியிருந்தேன். உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டு 1 மாத காலம் கடந்தும் 24/9/2025 அன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இந்த வழக்கு, கிட்னி வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு வழக்கறிஞர்கள் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறோம் என்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னதும் நீதிமன்றம் சரி பஸ் அப்படின்ட்டு தூக்கி வச்சுட்டாங்க. இன்றைக்கி அந்த வழக்கில் என்னதான் நடக்கிறது என்பதை பார்க்கலாம் என்று பார்த்தேன். குற்றவியல் வழக்குகளில் மிக அதிகமான செல்வாக்கு படைத்த, அதிகமாக ஃபீஸ் வாங்கக்கூடிய அவர் திரு ரோஹத்கிக்கு அடுத்தபடியாக இவரை சொல்லலாம். கிரிமினல் மேட்டர்ஸில் இவர் தான் டாப்பு. சித்தார்த் லூத்ரா ஒரு மூத்த வழக்கறிஞர். எப்படியும் ஒரு 30 ரூபா வாங்குவார். இங்கேருந்து இவங்கெல்லாம் டெல்லிக்கு அதிகாரிகள்லாம் பயணம் செஞ்சதெல்லாம் சேர்த்தா 1 ரூபா வந்திருக்கும், 1 கோடி வந்திருக்கும். அதிகாரிங்க போவாங்கம்மா. இப்போ இந்த கிட்னி முறைகேடுனா எஸ்ஐடியிலேருந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராவது போயிருப்பார். தமிழக அரசில் சுகாதாரத்துறையிலேருந்து அதிகாரிகள் போயிருப்பாங்க. இதர ஸ்டாஃபு போயிருப்பாங்க. போய் தமிழ்நாடு ஹவுஸில் ஸ்வீட்டில் தான் தங்குவாங்க, சின்ன ரூம்லலாம் தங்க மாட்டாங்க. இது எல்லா செலவுகளையும் அவர்களுக்கான பயணப்படி எல்லாத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த வக்கீல் ஃபீஸு, அவரோட ஜூனியர் ஃபீஸு 1 ரூபா வந்துடும். சரி, நான் உச்சநீதிமன்றத்தின் மீது எனக்கு அளவு கடந்த நம்பிக்கை இருந்தது. அவங்களும் மனிதர்கள் தானே, பார்ப்பாங்கள்ல. ஏன்பா கோர்ட்டு என்ன சொல்லியிருக்கோன்னு கெஞ்சி கேட்டேன், கதறி கேட்டேன். எப்படியாவது நீங்கள் இதற்கான விசாரணையை நடத்துங்கள் என்று நீதிமன்றம் கேட்டபோது, சரி ஒரு போலீஸ் அதிகாரிகள் பட்டியலை கொடுங்கன்னு கேட்டபோது இஷ்டத்துக்கு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் பட்டியலெல்லாம் கொடுத்த உடனே கோர்ட்டு காண்டாகி உயர்நீதிமன்ற பதிவாளரிடம் சொல்லி நாங்களே ஐபிஎஸ் ஆஃபீஸர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம் அப்படின்ட்டு ஒரு பட்டியலை வாங்கி உயர்நீதிமன்றம் இந்த விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கு. மாநில அரசு பலமுறை சொல்லியும் எஃப்ஐஆர் கூட போடவில்லை. இது மனித குலத்துக்கு எதிரான ஒரு குற்றம், வாழும் உரிமைக்கு எதிரான குற்றம்னு உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு. இதை படித்து பார்த்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இதற்கு எப்படி தடை விதிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. தாமதமாகும், டெம்பரவரியாக தடை விதிச்சுட்டு 1 மாதம் 2 மாதம் கழிச்சு கூட தடை விலக்கப்படலாம் அப்படின்லாம் நான் நினச்சிருந்தேன். அட்மிஷன் ஸ்டேஜில் அடிச்சிட்டாங்க தூக்கி. கோர்ட்டோட மூட சித்தார்த் லூத்ரா புரிந்து கொண்டார். இவர் அரசு குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் ஜின்னா உடன் இருந்தார். இவங்க போனது மொத்தத்தையும் ரத்து பண்ணுறதுக்கு, எஸ்ஐடியே வேணாம் அப்படின்றதுலாம் சொல்கிறதுக்கு, சிபிசிஐடி விசாரிக்கின்றதுக்கு தான் போனது. ஆனால் அந்த ப்ரேயர் சித்தார்த் லூத்ரா ஆர்கியூவே பண்ணல. உயர்நீதிமன்றம் ஆஃபீஸர்ஸ் வித் ப்ரூவன் இன்டெகிரிட்டி, அதாவது ஒரு நேர்மையான அதிகாரிகளோட பட்டியலை நான் உயர்நீதிமன்ற பதிவாளரிடம் கேட்டு வாங்கணும்னு இருக்குது. அந்த உயர்நீதிமன்றத்தோட அந்த கருத்துரை எங்களுக்கு வேதனை அளிக்கிறது. ஏன் வேதனை அளிக்கிறது என்றால், நீங்கள் 5 அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகளோட பட்டியல்னு வாங்கிட்டீங்கன்னா அப்போ மற்ற அதிகாரிகள் எல்லாம் நேர்மை இல்லாத அதிகாரிகள் என்பது போன்ற தோற்றம் ஏற்படுகிறது. அந்த எஸ்ஐடின்னு ஆரம்பித்தார். நாங்கள் அதில் தலையிட விரும்பவில்லைன்னு சொன்னோன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இது ஆர்கியூ பண்ணால் அடி தான் விழுன்னு தெரிஞ்சு போச்சு. ஒன்றுமே பேசலை சார். அந்த அந்த ப்ரூவன் இன்டெகிரிட்டின்னு நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டாங்க. என்ன சார் அது ப்ரூவன் இன்டெகிரிட்டி? ப்ரூவன் இன்டெகிரிட்டினா நேர்மையான அதிகாரிகள் ஒரு 5 பேரோட பட்டியல் என்ன, ஆஃபீஸர்ஸ் வித் ப்ரூவன் இன்டெகிரிட்டி அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. வித்ட்ரா பண்ணுறதுக்கு அசிங்கமாக இருக்குது. இதான் மேட்ரு. ஃபைல் பண்ணிட்டாங்க. இந்த பெஞ்சில் வரும்ன்றது நேற்று நைட்டு தான் தெரியும். இந்த நீதிபதிகள் முன்பு வரும் என்பது. இந்த நீதிபதிகள் முன்பு வந்ததும் என்ன நடக்கப் போகிறது என்பது சித்தார்த் லூத்ராவுக்கு தெரிந்திருக்கும். ஸோ போய் இந்த எஸ்ஐடியை ரத்து பண்ணுங்க, நாங்களே விசாரிக்கிறோம் அப்படின்ட்டு தான் பெட்டிஷனு. ஆனால் அதை ஆர்கியூ பண்ணால் இன்னும் 2 அடி சேர்ந்து விடுன்னு சொல்லிட்டு அந்த மேட்ரையே தொடலை. அதனால சார் அந்த ப்ரூவன் இன்டெகிரிட்டின்னு ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் மனசு வலிக்குது அப்படின்னு சொன்னோடனே சரி உன் வலிக்கு மருந்து தரட்டு நீதிமன்றம் ப்ரூவன் இன்டெகிரிட்டி என்று சொல்லியிருப்பதன் மூலமாக மாநிலத்தில் உள்ள இதர காவல்துறை அதிகாரிகள் நேர்மையற்றவர்கள், அது ப்ரூவன் இன்டெகிரிட்டி இல்லாதவர்கள் என்று பொருள் அல்ல. அதை மட்டும்தான் இந்த தீர்ப்பை பற்றி சொன்னாங்க. ஸோ மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் உத்தரவில் உச்சநீதிமன்றம் தலையிடவில்லை என்றால் என்ன பொருள் என்றால், எஸ்ஐடி விசாரிக்க வேண்டும், எத்தனை பேர் கிட்னி பறிபோய் இருக்கிறதோ அத்தனை எஃப்ஐஆர்களை பதிவு செய்ய வேண்டும், மாதந்தோறும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண வேண்டும்.
விசாரணையில் என்ன முன்னேற்றம் என்று. இப்போது 1க்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர்கள் வர இருக்கிறது. இதற்கு மேல் பிரேமானந்த் சின்ஹா தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையை காப்பாற்ற முடியாது. எந்த மருத்துவமனைக்காக நிலம் வாங்குவதற்கு உழைத்தாரோ பிரேமானந்த் சின்ஹா எஸ்பியாக, அதே பிரேமானந்த் சின்ஹா கையால் அந்த மருத்துவமனைக்கு பூட்டு போட இருக்கிறார். நான் அப்போவே சொன்னேன், ஞாபகம் இருக்கா? பொயட்டிக் ஜஸ்டிஸ்ன்னு சொன்னேன். ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு நிலத்தை விற்க மாட்டேன்னு சொன்னோன்னெல்லாம் பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளினது இதே பிரேமானந்த் சின்ஹா தான். தனலட்சுமி மருத்துவமனைக்காக, தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனைக்காக. இன்னைக்கு அதே பிரேமானந்த் சின்ஹா தான் சீல் வைக்க போகிறதுக்கு. ஸோ இது நடக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு நடந்துச்சு. எனக்கு அளவு கடந்த சந்தோஷம். இப்போ எஸ்ஐடி விசாரிக்கிறாங்க அப்படின்னு வைங்க சார், எஃப்ஐஆர் பதிவு பண்ணா அமலாக்கத்துறை வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா, எப்படிமா வராம போகும்? காத்து கொண்டு இருக்கிறது அமலாக்கத்துறை. அந்த தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் நுழைந்து ஓனர் கிட்னியை எடுக்கணுன்றதுக்கு இடி அதிகாரிகளுக்கு ரொம்ப நாள் ஆசை. நீ ஊரில் இருக்கிற கிட்னி எடுத்தல, உன் கிட்னி நான் எடுக்கிறேன் வா அப்படின்ட்டு காத்திருக்கிறார்கள். விரைவில் வருவார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஏன் டிஎம்கே இந்த மேட்டரை இவ்வளோ டிஃபெண்ட் பண்ணுதுன்னா, டிஎம்கேவோட பணம் அங்கே வெள்ளையாக்கப்படுகிறது. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப் இஸ் ஹோல்டிங் தி மணி ஆஃப் டிஎம்கே. அதனால தான் ஆண்டாளர்கள் கல்லூரியை அவர்கள் மூலமாக வாங்கினார்கள் என்பதெல்லாம் நான் குறிப்பிட்டேன். அந்த ஓனர் பையன் அந்த கதிரவன் மேலே 100 செக் பவுன்சிங் கேஸ் இருக்குதுன்னு சொன்னேன்னா, அப்படி இருக்கும்போது எப்படி திடீர்னு ஆண்டாளர்கள் காலேஜெல்லாம் ஒரு பெரிய அளவில் வருமானம் தராத ஒரு கல்லூரியை எதற்கு வாங்க வேண்டும்? ஸோ டிஎம்கேவோட பேக் போன் அங்கே இருக்குது. ஸோ இடி உள்ளே வந்துச்சுன்னா நிறைய பேர் மாட்டுவாங்க, பல டிரான்சாக்ஷன்ஸ் மாட்டோம். இதுக்கு தான் அரசே சேர்ந்து, அவங்களுக்கும் தெரியும் கிட்னி விசாரணைக்கெல்லாம் எதிர்த்து நீங்கள் உச்சநீதிமன்றம் போனால் ஜனங்க கடும் கோபமடைவார்கள் என்பது திமுக அரசுக்கு தெரியும். இருந்தும் போனதுக்கு காரணம் பண விவகாரம் பூரா மாட்டிக்கிட்டு. இப்போ மாட்டி விட்டார்கள். தொடங்கிருச்சா? தனலட்சுமி மருத்துவமனை கிட்னி எடுத்துட்டு காசை கொடுத்தாங்க. இப்போ அமலாக்கத்துறை கிட்னி எடுத்துட்டு காசு எடுக்க போகிறாங்க. கிட்னி எடுத்துருவாங்க, காசு எடுத்துருவாங்க. அதனால் இந்த நாள் இனிய நாள். சார், அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குலையும் ஒரு எஸ்ஐடி தான் விசாரிச்சது. அதே மாதிரி தாவேக்காலையும் எஸ்ஐடி தான் விசாரிக்க போகுது. எஸ்ஐடியும் தமிழக அரசின் கீழே தான் வரக்கூடிய போலீஸார்கள் தான். ஸோ இந்த எஸ்ஐடி மட்டும் என்ன வித்தியாசம்? உங்களுக்கு மகிழ்ச்சிக்கான காரணம் என்ன சார்? என்ன வித்தியாசம் என்றால், மாதந்தோறும் விசாரணையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை நீதிமன்றத்தில் அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும். கோர்ட் மானிட்டர்டு இன்வெஸ்டிகேஷன். உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கோர்ட் மானிட்டரிங்கே இல்லை. அதனால தான் யார் அந்த சாரை கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கல. இதுக்கு இந்த கரூர் நிகழ்வுக்கு கோர்ட் மானிட்டரிங் இல்லை. அதனால இஷ்டத்துக்கு இவர்கள் அறிக்கை தயார் செய்யலாம். இப்போ தாவேகா வழக்குல உடனே விரைகிறது அஷ்ரா கார்க். யார் இந்த அஷ்ரா கார்க்? கரூருக்கு செல்லும் எஸ்ஐடி அப்படின்லாம் அதிரடி. அஷ்ரா கார்கின் அதிரடி. அவர் அதிரடிக்கு பெயர் போனவர். இப்படி பல யூடியூப் வீடியோ பார்த்துருப்பீங்களே, பார்த்தோம்ல. இந்த திமுக சேனல், இந்த டிபேட்னு ஒரு சேனல் இருக்கு, அந்த சேனல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி யார் இந்த அஷ்ரா கார் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட போடுவாங்க. சொல்லுங்க. ஆனா அதே மாதிரி இப்போ இந்த கிட்னி விவகாரத்துல யார் இந்த பிரேமானந்த் சின்ஹா? திமுகவின் கிட்னியை உருவ போகும் பிரேமானந்த சின்ஹாவின் பின்னணி என்ன அப்படிலாம் எதுவுமே பார்க்கலையே சார். 5 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கம்மா. 5 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. சிலம்பரசன், நிஷா. நல்ல வேலைமா ஞாபகப்படுத்துனீங்க. இன்னைக்கு அரசு தரப்பு எடுத்து வச்ச முக்கியமான வாதம் என்ன தெரியுமா? சிறப்பு புலனாய்வு குழு அமைத்ததை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, அது நடக்கட்டும். சரி, என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை இந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் போட்டிருக்காங்க. சரி, அதனால் என்ன? ஒருத்தர் 200 கிலோமீட்டர்லேருந்து வரணும், ஒருத்தர் 210 கிலோமீட்டர்லேருந்து வரணும், ஒருத்தர் 130 கிலோமீட்டர்லேருந்து வரணும். நான் நடந்தால் வர போகிறாங்க. இதை ஒரு ஆர்குமெண்ட்டாக வச்சாங்கப்பா. இல்லை, எங்களுக்கு எஸ்ஐடி இஷ்யூவே இல்லை, இங்கேருந்து பல இடத்துல இருந்து இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அந்த உடன் இருந்த நீதிபதி அஞ்சாரியா, இது நிர்வாக காரணம், அதை பற்றி நீதிமன்றத்திற்கு என்ன கவலைன்னு கேட்டார். அப்புறம் அதையும் விட்டுட்டாங்க. ரொம்ப மொக்கையாக இருக்குன்னு அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இதை தான் சார் சொன்னாங்க. இதை வாதாடுறதுக்கு எதுக்கு ஏதாவது ஜூனியர் வக்கீல கூட்டு போகலாம், இதுக்கு எதுக்கு? எக்ஸாக்ட்லி, அப்சல்யூட்லி. தம்பி, இது எவ்வளோ பெரிய மோசடியான வாதம் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். என்ன காரணம்னா, நிஷா என்று நினைக்கிறேன் ஊட்டி எஸ்பி தூக்கி இங்கே போட்டிருக்காங்க. திருநெல்வேலி எஸ்பி என்று நினைக்கிறேன் சிலம்பரசன், அவரை தூக்கி இதில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு போட்டிருக்காங்க. அவங்க அங்கேருந்து இங்கே வரணுன்றது ஒரு வாதமாக சொல்கிறாங்க. ஏன் அவங்க அங்கேருந்து இங்கே வரணும்? ஊட்டிக்கு புது எஸ்பி போடலாமா? திருநெல்வேலிக்கு புது எஸ்பி போடுங்க, போடலாமா? இது ஒரு காரணமா? சரி, 210 கிலோமீட்ரு அவர் என்ன ட்ராவல் பண்ணுறதுக்கு காசு இல்லாமல் ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் நிதி வாங்கி வரப்போகிறாரு, அரசு செலவு செய்ய போது வரப்போகிறாரு. இது ஒரு காரணமாக இல்லைங்க. அவ்வளோ தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணுன்றது ஒரு ஆர்குமெண்ட்டாக போய் வைக்கிறாங்கப்பா. ஒருத்தர் 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும், ஒருத்தர் 7 மணி நேரம், இதெல்லாம் கணக்கு போட்டு ஒரு வாதமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே நான் என்ன சொல்கிறேன், அப்படியே கூட கஷ்டப்பட்டு வரட்டுமே. கிட்னி திருட்டை கண்டுபிடிக்கிறத விட இதெல்லாம் கஷ்டமா? என்ன தவறு? வாதமாக எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க. இது கோர்ட்டுக்கு தெரியாதா? நம்ம அந்த இடத்துக்கு வேற எஸ்பியை போட்டால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதானே.
அவரை மொத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீ எஸ்ஐடி விசாரணை முடிகிற வரைக்கும் நீங்கள் இங்கே இருங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏன் ட்ராவல் பண்ண போகிறாங்க? இல்ல இவங்களுக்கு கிட்னி போனது கஷ்டமா இல்ல, அவங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி நிஷா வரது கஷ்டமா ஊட்டில இருந்து இங்கே வர்றது, சிலம்பரசன் திருநெல்வேலியிலேருந்து வர்றது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. மக்கள் வரி பணத்தை செலவு. ஆமாம், இந்த உங்களோட ஸ்டாலின் சொல்லிட்டு விளம்பரம் அத்தனை 100 கோடி செலவழிக்கிறீங்க. இதுக்கு நீங்க செலவழிங்க, மக்கள் அனுமதி தருவாங்க, எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. அந்த கிட்னி இழந்தவனுக்கு ஒரு நீதி கிடைக்கும்ல. இனிமே கிட்னியை நீங்க உருவ முடியாது இல்ல, உருவ முடியாது, பயம் வந்துடும்ல. அஸ்ராகருக்கு அதிரடியா 2 பேரை கைது பண்ணியிருக்காருல்ல, அது மாதிரி பிரேமானந்த் சின்ன அதிரடியா அந்த திராவிட ஆனந்தனை கைது பண்ணுவாரா? ஸ்கூட்டில ஓடிக்கிருக்காப்ல, நாமக்கல்ல தானே சுத்திட்டு இருக்கா, அப்படி டிஎஸ் ஸ்கூட்டி எடுத்து ஓடிக்கிறாரு ஒரு வாட்டி. கைது பண்ணுவாரா? அப்போ அதிரடின்னு போடுங்க நியூஸ் சேனலில் வச்சு, டிஎம்கே சேனல்களாக இருக்குல்ல, யார் இந்த அதிரடி அஸ்ரா போடுங்க, சிலம்பரசனின் சிலம்பாட்டம் போடுங்க, பண்ணலாம் அப்படி. அதனால ரொம்ப சந்தோஷம். படிப்படியாக இவர்கள் சர்க்கிள்களை சந்திப்பார்கள். இதெல்லாம் ஒரு தொடக்கம் பாருங்க சார். இன்னொன்று சார், நம்ம கமெண்ட்லலாம் பார்க்க முடிஞ்சு, அதாவது அந்த கரூர் சம்பவத்துக்கு அடுத்து வந்து விஜய் அவர்கள் எந்த ரியாக்டே பண்ணல, ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் வெளியே வந்துச்சு. இதே மாதிரி சம்பவம் உங்களுக்கு நடந்துச்சுன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க. இன்னைக்கு வெளியில் விளக்கமாறு கல்லுகள்லாம் எடுத்துக்கு வர போகிறாங்கன்ற தகவலாம் வந்துச்சு. இங்கே பாரு தம்பி, கூட்டுக்குள் அமர்ந்து கொண்டு துக்கம் அனுசரிப்பது என்பது எளிது, புரியுதா? தினந்தோறும் போராட்டம் தான் நம்ம வாழ்க்கை. நிறைய விஷயங்களை நான் வெளியில் சொல்ல, புதுசாக ரொம்ப எவனுமே வீடு வாடகை கொடுக்கல. வீட்டில் சாகடை எடுத்து ஊற்றுனதுலேருந்து எவனும் வீடு வாடகை கொடுக்க மாட்டேங்க. மாதம் 80,000 ரூபாய் வரைக்கும் வீடு வாடகைக்கு பார்த்தாச்சு. 80,000, இதை விட இன்னும் எவ்வளோ செலவு பண்ண முடியும்? கொடுக்க மாட்டேங்கிறான். எங்கே தாங்க எவ்வளோ நாள் ஹோட்டல் கூட்டியிருப்பேன்? சேர்ந்து இருக்க காசெல்லாம் சேர்த்து ஒரு வீடு வாங்கினா அந்த பத்திரத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறானுங்க. சரி ரிலீஸ் பண்ணு, என்னடாப்போ நான் கேட்குறேன், ரிலீஸ் பண்ணது ஐஸ்கிரீமா? என்னப்போ யூடியூப்பில் வருமானம் வருது, அதை வச்சு வாங்குறான். நான் உனக்கு என்ன வந்துச்சு? சரி ரிலீஸ் பண்ணிக்க. அந்த வீட்டுக்கு குடி போனால் அங்கே போலீஸ் அனுப்புகிறாங்க. புது வீட்டுக்கு போய் 1 வாரம் தான் ஆகுது, அங்கே வெடிகுண்டான். புது வீட்டு அட்ரஸ் எனக்கே இன்னும் ஞாபகம் இல்லை. எப்படா வெடிகுண்டு வைக்கிறவங்க ஞாபகம் இருக்கும்? என்னடா கதை சொல்கிறீங்க? இன்றைக்கி என்னடான்னா ஒரு பைத்தியத்தை அவுத்து விட்ருக்காங்க. எந்த பைத்தியம்னா பல பைத்தியங்கள் இருக்குது தமிழ்நாட்டில். அதனால் எந்த பைத்தியம்னா இந்த விஜய் ரசிகர்களுக்கு பொண்ணு கொடுக்காதீங்கன்னு ஒரு பைத்தியம் வீடியோ போட்டுச்சுல, அந்த பைத்தியம் போராட்டம் நடத்தணும்னு அந்த பைத்தியத்தை தூண்டி விட்டதே ஐஸ்கிரீமு. அதாவது ஐஸ்கிரீமுக்கு கிறுக்கு உச்சத்துக்கு போயிடுச்சு. அதை தூண்டி விட்டு அட்ரஸ் எடுத்து கொடுத்து, இதே மாதிரி கீழ்ப்பாக்க வீட்டில் சாக்கடை ஊற்றும் போது அந்த வீடு உனக்கு தெரியாது, நீ வந்ததில்லை, சந்துப்பா, இப்படி போய் ஒரு சின்ன சந்து. அவசரத்துக்கு டெலிவரிக்கு வரவன், ஃபுட்டு டெலிவரிக்கு வரவனு கூட கண்டுபிடிக்க முடியாது, எங்கேயாவது கார்னர்லேட்டு தான் ஃபோன் பண்ணுவான். அந்த சந்தில் வீடு இருக்குன்னு சாக்கடை ஊற்றுறதுக்கு வந்தவங்களுக்கு நம்ம வாலிக்கு வந்து இந்த அட்ரஸை லொக்கேஷனோடு எடுத்து கொடுத்தது ஐஸ்கிரீம். இன்றைக்கும் எனக்கு வந்து நான் சமூக வலைத்தளத்தில் இன்றைக்கி இதை நான் காலையில் பதிவு பண்ணிட்டேன். நான் இந்த மாதிரி தாக்குதல் நடக்க போது பார்த்துக்குங்க அப்படின்னு. பண்ணுறதே போலீஸ்னால் எங்கே போய் சொல்லுவேன்? இவன்கிட்ட இப்போ செந்தமசமன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஏதாவது நடக்குமா? இங்கே தானே பைக்கை தூக்கிட்டு போனாங்க. ஸோ பிரோஜனம் இல்லை, மக்களுக்கு தெரியட்டும். அதே மாரி தாக்குதல் வந்துச்சுன்னா ஃபேஸ் பண்ணிவிட்டு திருப்பி பேசுவேன். சாக்கடை ஊற்றின பிறகு பேசுகிறேன், நீ என்ன பண்ணிட்டு வேணே? கஷ்டம்லாம் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக மல்லாக்கப்படுத்துக்கிட்டுலாம் ஒன்றும் இங்கே யாரும் வாழ்ந்துக்கிட்டு இல்லை, தினந்தோறும் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஐஸ்கிரீம் என்றதும் நினைவுக்கு வருகிறது. அன்னைக்கு நான் மாரிதாஸ் கைது பற்றி அன்றைக்கி நம்ம விவாதித்தப்போ நான் இது ஸ்ட்ரேஞ்சாக இருக்குன்னு நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். நோட்டீஸ் சர்வ் பண்ண போனான்னா வீட்டுக்கு போய் ஏட்டையாக்கிட்ட சொன்னோன்னா நோட்டீஸை கொடுத்துட்டு வந்துடுவார், அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு நான் சொன்னேன். வண்டியில் கூட்டிகிட்டு போக வேண்டிய தேவை கிடையாது, வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்டேஷனில் வச்சு ஏதோ நடந்திருக்குன்ட்டு நான் சொன்னேன். அதிகாரிகளுக்குள் சண்டை தொடங்கிவிட்டது. ஐஸ்கிரீம் அதிகாரிக்கும் அருட்தந்தைக்கும் உச்ச கட்டத்தில் மோதல் இருக்கிறது. நேற்றைக்கு முன்தினம் திரு வராகி அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வந்தார் என்று நான் சொன்னேன். வராகி அவர்கள் அருட்தந்தைக்கு எதிராக ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்திருந்தார். அது கடந்த வாரம் அதில் தீர்ப்பு வந்தது. அந்த வழக்கு தள்ளுபடியாகிவிட்டது. வராகி மீது இத்தனை பொய் வழக்குகளை போட்ட ஐஸ்கிரீம் அதிகாரி வராகியை தொடர்பு கொண்டு அருட்தந்தைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யுங்கள் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். கூடுதலாக அன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, அந்த பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னேன். இப்படி தான் அடிச்சுக்குவாங்க அதிகாரிங்க. ஒரு இயல்பாக இவர்களால் இருக்கவே முடியாது. என்னென்னா அதிகார போட்டி. ஓகேவா? ஐஸ்கிரீம் தான் நம்ம யார் சிஎம்க்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் லாயல்ன்றதை நம்ம நிரூபித்து நற்பெயர் அடையலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் தான் இந்த சோஷியல் மீடியா கைது பூராவே பண்ணுறது ஐஸ்கிரீமோட வேலை. மற்றவங்க அதில் பெரிதாக ஆர்வம் காட்டல. இன்னொன்று ஒரு டிஜி வெங்கட்ராமன் இது போன்ற கைதுகளை வரவேற்கக்கூடிய நபர் அல்ல. ஸோ இதில் இந்த சோஷியல் மீடியா அண்ட் இந்த யூடியூப்பு இது போன்ற விவகாரங்களுக்காக நடந்த அத்தனை கைதுகளுமே ஐஸ்கிரீம் உத்தரவிட்டு நடந்த கைதுகள். இதற்கென்றே இந்த ஸ்ரீநாதா ஐபிஎஸ் என்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை பிரத்யேகமாக வைத்திருக்கிறார். இந்த ஸ்ரீநாதா யாருன்னா, மரகணத்தில் கலாச்சாரம் விற்று சஸ்பெண்ட் ஆனவர். ஒரு பீரியடில் விற்றாங்க, ஆனால் அதுக்காக அவரே விற்றது பொருள் அல்ல. அவருக்கு திருப்பி சஸ்பென்ஷன் முடிஞ்ச உடனே வந்து இப்போ ஐஸ்கிரீமின்
அடிப்படையாக இருந்து இந்த வேலையை தான் சரி அவன் மேலே கேஸ் போடான்னு பார்த்துட்டு இருக்கேன். இது மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது மாரிதாஸை தூக்குனோடனே டிவில எல்லாம் ஃப்ளாஷ் ஆகிடுச்சு. மாரிதாஸை தான் போட்டிருந்தார்ல என் வீட்டை என்னை கைது பண்ணுறதுக்கு போலீஸ் வந்திருக்குன்னு போட்டிருந்தார். வந்து அவர் தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கிறாங்க. அருட்தந்தை இந்த விஷயத்தை அல்வாவிடம் சொல்ல அல்வா அதிகாரி தினந்தோறும் சிஎம் கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும்ல, டக்குன்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் ஐஸ்கிரீம் இந்த வேலையை பார்த்துருக்காரு. ஏன் என்னாச்சு? இல்லை சார் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காரு. மாரிதாஸுக்கு பிஜேபி சப்போர்ட் இருக்கு, குருமூர்த்தி ஆள் டெல்லி வரைக்கும் பேசுவாங்க சார், தேவையில்லாத தொல்லை வரப்போகுது சார் உங்களுக்கு. சரி யார் அந்த வேலை? ஐஸ்கிரீம் தான் சார். போட்டு விட்டாங்க. யோ என்ன என் கவர்மெண்ட்டை கவுக்கணுன்னே நீங்கள் எல்லாம் வேலை பார்க்குறீங்களா? யாரை கட்டி அந்த மாதிரிலாம் கைது பண்ணீங்க? நான் இது மாதிரி தேவையில்லாத கைதெல்லாம் பண்ணி கவர்மெண்ட் கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். திருப்பி தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே இல்லை சார் விட்டுற சொல்கிறேன் சார்னு சொன்ன உடனே கூப்பிட்டு போயிட்டாங்கல்ல. என்ன பண்ணணும்? இந்த ஒரு நோட்டீஸ் வச்சுக்கப்பா. இதுதான் நடந்திருக்குது. ஸோ சண்டை தொடங்கி விட்டது. ஸோ இப்போ நேரடியாக யாரையும் கைது செய்ய முடியாத ஒரு கையறு நிலையில் ஐஸ்கிரீம் இருக்கிறார். ஐஸ்கிரீம் கிட்டத்தட்ட உருகிச்சு. ஸோ இது நேரடியாக கைது செய்ய முடியாததுனால கூலிப்படை ஏவி விடலாம்ல, அதோட நீட்சி தான் ஆபீஸ்க்கு கூலிப்படை அனுப்புறது. இப்படி மிரட்டும் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கார். இவங்களுக்குள்ள சண்டை ஆரம்பிச்சிருச்சு. அருட்தந்தைக்கு எதிராக வராகிய மேல்முறையீடு உச்சநீதிமன்றம் போக சொல்லி ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணின்னு இருக்கான்ற மேட்ரே அருட்தந்தைக்கு நம்ம இந்த ஷோ மூலமாக தான் தெரிஞ்சுக்க போகிறாரு. தெரிஞ்சுக்குங்க. நல்லா சிரித்து பேசினுக்கிறீங்க. என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ கட்டி உருளுவாங்க. இல்லை சார், என்ன சார் காரணம் அந்த பஞ்சாயத்துக்கு? அது எனக்கு எக்ஸாக்டாக ரீசன் தெரியல. வரும் கத்திரிக்காய் முத்துனா கடைத்தருக்கு வந்து தான் ஆகணும். வரும். இவங்களே சொல்லுவாங்க அவன் என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு தகவல் வரும், சொல்லும். ஸோ அந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்த அந்த வழக்கில் வந்துட்டு A1 குற்றவாளியான நாகேந்திரன் அவர்கள் நேற்று உயிரிழந்தாங்க. அது தொடர்பாக வந்து அவங்க மனைவி ஏதோ வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க சார் நீதிமன்றத்தில். நிதிஷ், ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நாகேந்திரனை என்கவுண்டர் செய்வதற்காகத்தான் ஐஸ்கிரீம் முதலில் திட்டமிட்டிருந்தார். திருவேங்கடத்தை என்கவுண்டர், நாகேந்திரனை என்கவுண்டர். ஃபஸ்ட்டு திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணி முடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் தான் நாகேந்திரன் பண்ணோம். ஏன்னா நாகேந்திரனுக்கு பல விஷயங்கள் தெரியும். நான் நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், பல விஷயங்கள் தெரியும். திருவேங்கடம் என்கவுண்டர் பண்ணுறதுக்கே சிக்கலாயிடுச்சு. என்னென்னா திருவேங்கடத்தை கஸ்டடி எடுக்கிற ஆள் நான் சுட மாட்டேன்ட்டார். அதுக்கடுத்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் நீ சுடியான்னு கொடுங்க, நானும் சுட மாட்டேன் அப்படின்னு பொய் கேஸ் போட சொல்லிட்டீங்கன்னா போடுறேன்னு வேறு ஆளை கொள்றதுலாம் ஐயோ பாவம் சார் நான் பண்ண மாட்டேன். மூன்றாவதாக ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவர் தான் சுட்டு இருக்கிறார். அவர் ஜெயிலுக்கு போவார் கண்டிப்பாக. என்ன நாகேந்திரனையும் வந்து போட்டு தள்ளலாம் என்று முயற்சி செய்யும்போது தமிழக மக்கள் உரிமை கழகத்தின் நிறுவனரும் மனித உரிமை வழக்கறிஞருமான புகழேந்தி அவர்களது அமைப்பின் சார்பாக ஆர்ப்பாட்டம் வைக்கிறாங்க. தொடர்ந்து என்கவுண்டர் பண்ணுறாங்க, நாகேந்திரனை கொல்ல போகிறாங்கன்னு ஆர்ப்பாட்டம் வைக்கிறாங்க. வச்சுட்டு அவர் டக்குன்னு அவங்க அமைப்பு சார்பாக ரெப்ரசன்டேஷன் அனுப்பிச்சி விட்றாரு. அனுப்பிச்சி விட்டோன்னே ட்ராப் பண்ணிடுறாங்க. ட்ராப் பண்ணோன்னே என்ன ஆகுதுன்னா எப்படி இருந்தாலும் நாகேந்திரனை காலி பண்ணோம். எதுக்கு எடுத்துகிட்டு வந்து சுட்டுக்கிட்டு? ஏற்கனவே தான் நாகேந்திரன் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காருல, சோத்தில் ஏதாவது வச்சுட்டா முடிஞ்சிருச்சுல்ல என்று அவருக்கு உணவில் திட்டமிட்டு அவர் உடம்பை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான பொருட்கள் அதில் சேர்க்கப்பட்டன என்று தகவல்கள் கூறுகின்றன. உங்களுக்கு இப்போது ஒரு ஃபுட் பாய்சன் ஆகிற மாதிரி ஒரு கெட்டுப்போன சிக்கன் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோ. கெட்டுப்போன சிக்கனை நம்ம 3 பேர் சாப்பிட்றோன்னு நம்ம உடம்பு தப்பிச்சிடும். கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்த நபர் இதை சாப்பிட்டா என்ன உடம்பு? ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் நான் அரசியலுக்கு வரப்போவதில்லை என்று அவர் அறிவித்ததற்கு என்ன காரணத்தை சொன்னார்? சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்திருக்கிறேன், நான் என் உடம்பை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும், வெயிலெல்லாம் போகக்கூடாது, கண்டுபடி சுற்றக்கூடாது, என்னால் முடியலன்னு சொன்னாரா? இன்னொன்று, என்ன தான் வந்து நீங்கள் மனித உறுப்பு தூக்கி வச்சிங்கனாலும் உடம்பு வந்து அது இன்னொரு பொருள்னு தான் பார்க்கும். தள்ளிக்கிட்டே இருக்கும். அதை வெளியில் தள்ளுறதுக்கு அதை நீங்கள் அந்த ஆன்டி இம்யூனோ சப்ரசன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, காஸ்ட்லி மெடிசின். அதை நீ சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கணும். ஒரு நாள் சாப்பிடாம விட்டேன்னா உறுப்பு வந்து இது ஏதோ வேறு பொருள் பண்ணி தள்ளி விட்டுரும். தள்ளி விட்டுச்சுன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஃபாரின் பாடி அப்படி சொல்லிட்டு அது ரிஜெக்ட் பண்ணிடும். இதனால இது ரொம்ப ஈஸி இல்லையா? நாகேந்திரனுக்கு இந்த உணவில் ஏதோ சிக்கல் ஏற்பட்ட உடனேயே உடம்பு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்குது. பிரச்சனை கொடுக்க ஆரம்பித்தோடனே அவர் என்ன கேட்கிறார் என்றால், எனக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்த மருத்துவமனை ரேலா மருத்துவமனை. ஸோ அந்த ரேலா மருத்துவமனையில் எனக்கு சிகிச்சை அளிக்கணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தை அணுகும்போது நீதிபதி திரு MS ரமேஷ் அவர்கள் தலைமையிலான அமர்வு 12/8/2025 அன்று நாகேந்திரனை ரேலா மருத்துவமனையில் வைத்து சிகிச்சை அளிங்கன்னு உத்தரவே போட்டுட்டாங்க. சாவர வரைக்கும் போலீஸ் அவர் ரேலா மருத்துவமனைக்கு கொண்டு போகல. என்னென்னா எப்படி என்கவுண்டர் கொள்ளலான்னு ட்ரை பண்ணோம், பதிலாக எப்படி சாவு? எப்படி சார் உத்தரவு போட்ட பிறகு கூட அந்த மருத்துவமனைக்கு என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும்? என்ன காரணம் சொல்லுச்சு போலீஸ்? டிலே பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். நீங்கள் திருப்பி நீதிமன்றத்தை தானே அணுகணும். நாகேந்திரன் அவருடைய மனைவி வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது எங்களுடைய தரப்பு மருத்துவர்கள் உடன் இருக்க வேண்டும் என்று ஒரு மனுவை தாக்கல் செய்து அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவங்க குடும்பத்தினர்
அவரது மகன் திரு அஸ்வத்தாமனுக்கு 3 நாட்களோ 4 நாட்களோ இடைக்கால ஜாமீனை வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த விஷயத்தை நேற்று பிரச்சாரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார். நாகேந்திரனோட சாவுல மர்மம் இருக்குன்னே சொல்லிட்டார். அவர் விரிவாக சொல்லலை, மர்மம் இருக்குன்னு சொன்னார். அதுக்கு பிறகு நான் என்ன என்பதை விசாரித்த போது இது போல் அவருக்கு உணவில் வேலை பார்த்துட்டாங்க என்று சொன்னார்கள். நான் ரொம்ப அதிர்ச்சி அடைந்து, சார் இந்த இலைக்கு போவாங்களா என்று நான் விசாரித்த போது, உனக்கு இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்பது உனக்கு தெரியாது. பல அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். சரியான விசாரணை நடந்தால் பல தலைகள் உருளும். அவ்வளவு பேரும் சேர்ந்து, செல்வம் மட்டும் இல்லை, பல ஐஸ்கிரீமு இது இந்த விஷயத்தினால தெரியும், திருவேங்கடம் விஷயத்தினால அவர் சம்மந்தப்பட்டிருக்கான்னு தெரியும், பல பேர் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். அதனால் இந்த விஷயம் உண்மை வெளியில் வந்துடவே கூடாதுன்றதுக்காக தான் இந்த வேலையை பார்க்குறாங்க என்று சொல்லியிருந்தார்கள். நாளைக்கு நான் இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடுத்திருந்த மேல்முறையீட்டு மனுவில் நாளை என்ன நடந்தது என்பதை நாளைக்கு நான் விளக்குறேன். அதில் நாகேந்திரன் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று, நாகேந்திரனுடைய மகன் திரு அஸ்வத்தாமன் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு என்ட்ரீம் அப்ளிகேஷன் அங்கே மூவ் பண்ணியிருக்காருன்றது கூடுதல் தகவலாக சொல்கிறேன். இந்த டீட்டெயில்ஸை நான் சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திருவண்ணாமலை அந்த கோயிலில் ஆய்வு பண்ணாங்க. இப்போ தமிழ்நாடு பாரம்பரிய ஆணையத்தை 4 வாரத்துக்குள்ளே அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதோட முக்கியத்துவம் என்ன சார்? சொல்கிறேன். இந்த தமிழ்நாடு இந்த பாரம்பரிய ஆணையம் அப்படின்றது ஒரு சட்டம். கிட்டத்தட்ட 10-12 வருடங்கள் ஆகிறது இந்த சட்டம் உருவாக்கப்பட்டு. இந்த சட்டத்தோட நோக்கம் என்னென்னா, அந்த புராதன கட்டடங்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த சட்டத்தோட நோக்கம். அந்த அடிப்படையில் ஒரு 16 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழுவை நியமிக்க வேண்டும். அந்த குழு இந்த புராதன கட்டடங்களை எல்லாம் தனது பாதுகாப்பில் கொண்டு அதில் ஏதாவது கட்டுமானங்கள்லாம் செய்கிறதுனா அந்த குழு பார்வையிட்டு முடிவெடுக்கும், அனுமதி அளிக்கும்ன்றது தான் அந்த சட்டத்தோட நோக்கம். இதில் என்ன சிக்கல்னா, ஏன் இந்த கோவிலில் இந்த கட்டுமானங்கள்லாம் நடக்கிறது என்பதை நாம் விரிவாக பேசியிருக்கோம். இப்போ இந்த புராதன ஆணையம் உருவாக்கப்பட்டு விட்டதென்றால் ஒவ்வொரு கட்டுமானத்துக்கும் நீங்கள் இங்கே கிளியரன்ஸுக்கு அவங்ககிட்ட போகணும். அவங்க பார்த்துட்டு, பழைய கோயில் அங்கே இதுக்கே போய் இதை கட்டிகிட்டு இருக்க, பெசாமல் போன்றுவாங்க. அப்போ எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்? எந்த அளவுக்கு சேகர் பாபுவோட இந்த பண வெறி இருக்கிறது என்றால், இந்த நீதிபதிகள் சென்று ஆய்வு செய்தார்கள் அல்லவா, ஆய்வு செய்து விட்டு நாங்கள் முடிவு அறிவிக்கிறோன்ட்டு ஸ்டே தான் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் அலோவ் பண்ணிட்டாங்க. இதில் ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா, கல்யாண மண்டபம் கட்டலாம் ட்ரை பண்ணார், முடிச்சு விட்டாங்க. சரிங்க, க்யூவில் நிற்கிறது ஒன்று கட்டுறீங்கன்னு சொன்னார், அதையும் முடிச்சு விட்டாங்க. எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, அந்த கோவிலில் இறந்து போன ஒரு யானைக்கு நினைவு மண்டபம். ஐ எம் சீரியஸ். நானே காலையில் பச்சை உடனே சரியான மாட்டுன்னு குஷியாயிட்டேன். நான் யானைக்கு நினைவு மண்டபம் எங்கடா கட்டுறாங்கன்னா, கோயிலுக்கு வெளியில் ரோட்டில், பொதுமக்கள் இருக்கிற ரோட்டில் கட்டுறாங்க. நீதிபதிகள் அதை தவறாக சொல்லாமல் இந்த யானைக்கு நினைவு மண்டபம் அவசியமானதை நீங்கள் ஆய்வு செய்யணும், HRNCன்னு சொல்லியிருக்கீங்க. யானைக்கு நினைவு மண்டபம் அதான் சார் புரியல. விட்டா மணிமண்டபம்லாம் கட்டுவாங்க. அது என்னன்னா, அந்த மண்டபம் கட்டுறது ஒரு கான்ட்ராக்டர் டெண்டர் விடலாமா, கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குமா, எப்படிலாம் டிசைனாக வேலை பார்க்குறாரு பாரு சேகர் பாபு. இது கோவிலுக்கு வெளியே இருக்கிறதுனால. இன்னொன்று, எந்த ஃபண்டில் கட்டுவாங்க யானைக்கு மணிமண்டபம்? யானையாக கொடுக்கும் இல்லை பாகம் கொடுப்பாரா? இல்லை, யானையோட சொந்தக்காரங்க கொடுப்பாங்களா? யானை இருந்தாலாவது பிச்சை எடுத்து கட்டலாம். கட்டப்பா தும்பிக்கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி பிச்சை எடுத்து கட்டலாம். அந்த யானை போயிடுச்சு, அதுக்கு தான் கட்டுறீங்க நினைவு மண்டபம். எப்படி கட்டுவீங்க? கோயில் பணத்துலேருந்து தானே எடுத்து நீங்கள் கட்டுவீங்க. யானை கேட்டுச்சு அவங்கக்கிட்ட? இல்லை, பக்தர்கள் கேட்டாங்களா? யாராவது கேட்டாங்களா? கடவுளுக்கு ஏதாவது நீங்கள் செய்யுங்க, அது வேறு. இந்த மயிலாப்பூர் கோயிலெல்லாம் என்ட்ரி சரியில்லை, எக்ஸிட் சரியில்லை, பார்க்கிங் சரியில்லை, என்ன இந்த மாடுகள்லாம் அங்கே இங்கேன்னு சுற்றிக்கிட்டு இருக்கு, குப்பைகள் கிடக்கு, அதை சரி பண்ணி கொடுங்கன்றாங்க. அதையே சரி பண்ணி கொடுக்கல, யானைக்கு மணிமண்டபம் கட்ட கிளம்பிட்டாங்க. அதெல்லாம் சரி பண்ணணும்னா நீங்கள் கான்ட்ராக்ட் பல்காக கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்று, திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிதியை எடுக்கிறதுக்கு வழி சொல்லுங்கள் எனக்கு. மயிலாப்பூர் கோவில் பஞ்சாயத்து மயிலாப்பூர் நிதி இல்லை, அதை தொடச்சாச்சு. அங்கே தான் காலேஜ் கட்டியாச்சு குளத்தூரில். இங்கே கண்ணை உறுத்துது, அருணாச்சலேஸ்வரர் பணம் கண்ணை உறுத்துது. யானை 2 குட்டி போட்டுருந்துச்சுன்னா அதுக்கு 2 சிலை. ஆமாம், அதுக்கு தான். சரி, அது முடியாதா? யானை மணிமண்டபம். யார் சார் இவ்வளோ டெக்னாலஜி? இந்த வழக்கையும் இவர் இந்த ஆலய பாதுகாப்பு தொடர்பாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய திரு ரமேஷ் அவர்கள் தான் இதையும் தொடர்ந்துருக்கிறார். அந்த வழக்கில் தான் இந்த நடந்தது. நேற்று அந்த ஜீவோ இருக்குல்ல சார், முக ஸ்டாலின் அவர்கள் இந்த ஜாதி பேர்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீவோவே ரத்து பண்ணுவேன், நீங்கள் கலைஞர் பேரை தான் ஃபுல்லாத்துக்கு வைக்கணும் பிளான் போட்டு வச்சுருக்கீங்கன்றார் சார். சரி, அரசியல் கற்றுக்க. இபிஎஸ் இப்படி சொன்னது சரியா? தப்பு தான் சார். ஏன் தப்பு? ஏதாவது இவர் ஜாதியை ஊக்குவிக்கிற மாதிரி ஆயிரும்ல பார்க்குறப்ப. ஏன் அப்படி சொன்னார்? சரி, நீ சொல்கிறது கரெக்டு, மீனிங் கரெக்டு. ஏன் அப்படி சொன்னார்? கலைஞர் பேரை ஃபுல்லாக வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சொன்னார். அது அல்ல, தெருக்களில் இருக்கக்கூடிய சாதி பேர்களை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. எந்த சாதி பேர் இருக்கும் அந்த ஊரில் இருக்க ஜாதி பேர்?
அதான் அந்தந்த ஊரில் எந்த சாதி பேர் இருக்கும்? செட்டியார் பேர் இருக்கும், கவுண்டர் பேர் இருக்கும், முக்குளத்தோர் பேர் இருக்கும், பிள்ளைமார் பேர் இருக்கும், மொழியார் பேர் இருக்கும், பறையர் பேர் இருக்குமா, தேவேந்திர குல வேளாளர் பேர் இருக்குமா, அருந்ததியர் பேர் இருக்குமா? இருக்காது. அப்போது இந்த பெயர்கள் நீக்கப்படுவதால் யார் வருத்தப்படுவார்கள்? தலித்துகளா? சாதி இந்துக்கள். சாதி இந்துக்கள் வருத்தப்படுவார்கள். இப்போ தலித்துகளோட வாக்கு அதிமுக கிட்ட இருக்கா? 21லேயே திமுக கிட்ட பாதி போயிடுச்சு. 1000 ரூபாய்னால பெரும்பாலும் போயிடுச்சு. இந்த புது தம்பி விஜய் வந்து மீதி பாதி எடுத்துன்னு போயிட்டாரு. அப்போ அந்த ஓட் பேங்க்கு உங்களுக்கு இல்லை. அப்போ யாரோட ஓட்டை நீங்கள் குறி வைக்கிறீங்க? சாதி இந்துக்கள். சாதி இந்துக்கள். அவர்கள் தலித்துகளை தவிர அத்தனை பேரும் சாதி பெருமை பேசுவார்களா இல்லையா? எல்லா சாதியும் சொல்கிறேன் நான், இந்த சாதி அந்த சாதியும் சொல்ல. ஒரு பறையர் சமூகத்தவரோ தேவேந்திர குல வேளாளர் அவங்க கூட இப்போ பெருமை பேசுகிறாங்க. அருந்ததியர்களோ அல்லது பறையர் சமூகத்தினவர் தான் ஏய் நான் எந்த ஜாதி தெரியுமா அப்படின்ட்டு சொல்லிக்கிறது இல்லை. மீதி எல்லா ஜாதியும் சொல்கிறீங்களா? அப்போ அவர்களுடைய பெயர்கள் தானே இருக்கும். வெளிப்படையாக சொல்ல முடியாதனால உள்ளுக்குள்ளே ஒரு இந்த கவுண்டர் தெருன்னு ஒரு தெரு இருக்குது, அந்த பேரை வந்து சாமந்தி பூ தெருன்னு வச்சிட்டாங்க. அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் உள்ளுக்குள்ளே லைட்டாக காண்டா இருக்குமா இருக்காதா? இப்போ நான் அந்த ஜியோ ரத்து பண்ணுறேன்னு சொன்னால் இவங்களுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா? இதுதான் வாக்குகளை குறியிடுது. புரியுதா? இதுதான் அரசியல். வெளிப்படையாக பார்க்குறதுக்கு நீ நினச்சிருப்ப இல்லையா, இது என்ன ஒரு நல்ல திட்டம், குரூப் வந்து ஜியோ ரத்து பண்ணுறேன்றது. அது எப்படி சைஸாக உருட்டுனா இருப்பார். கருணாநிதி பேரை வைக்கிறதுக்காக இந்த மாதிரி இந்த ஜியோ போட்டிருக்காரு, நான் அதை ரத்து பண்ணுறேன். ஸோ இவரோட டார்கெட் ஓட்டு நான் தலித்ஸ். இன்னொன்று பெரும்பாலான தலித்துகள் அந்த அதுக்குன்னே ஒரு கட்சி வேறு வச்சுருக்காங்க, விசிகேன்னு. இப்போ உங்ககிட்ட இல்லை. இப்போ விசிகே ஒரு கூட்டணிக்கு வந்திருக்கும் போது இவர் இதை பேசியிருக்க மாட்டார், வந்திருந்தா. புரியுதா? இப்போ வரப்போகிறது இல்லைன்னு தெரிஞ்சனால இவங்க தான் ஓட்டு போட போகிறது இல்லையே அந்த சமூகம். அதுக்காக இவர் அவங்களை இழிவாக பார்க்குறாருன்னு பொருள் இல்லை. தே ஆர் நாட் வித் யூ. இது உயர் சாதி கட்சி, கவுண்டர் கட்சி, பிஜேபி வரந்து போட்டிருக்கா. அங்கே அண்ணன் திரும்ப இருக்காரு. இன்னொன்று, இந்த தெருக்களிலிருந்து இந்த சாதி பெயர் எடுக்கிறது அந்த சமூகத்துக்கு தானே ஓப்பானது. ஸோ அப்போ நீ அதை பண்ணுறியா, நான் இதை பண்ணுறேன். 21 திரு பழனிசாமி அவர்கள் தோல்வி அடைந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் 10.5% இடஒதுக்கீடு. இதை கொடுத்த உடனே வன்னியர் அல்லாதோர் அத்தனை பேரும் அதிமுகவுக்கு எதிராக திரும்பினார்கள். புரியுதா? ஸோ இதான் பாலிடிக்ஸ். ரைட்டா சார்? நம்ம எப்பயும் வந்து இந்த தமிழ்நாட்டு அரசியலை மட்டும் தான் பேசுவோம். எதுக்கு பீகார் அரசியலை பற்றி நியூஸ் அனுப்புனீங்கிறது எனக்கு தெரில. இந்த ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க, அதாவது குடும்பத்தில் இருக்க ஒருத்தருக்கு அரசு பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த விதத்தில் சாத்தியமாக இருக்குது சார்? அதுக்கு தான் அனுப்புனேன். தேர்தல்னு வந்துச்சுன்னா அரசியல் கட்சிகள் எந்த எல்லைக்கு செல்கின்றன என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதே மாதிரி தான் ஒரு விடியல் உருட்டு. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் 1000 ரூபாய் மாதந்தோறும் சொன்னாங்களா? அது போன்றது தான் இதுவும். நீட் தேர்வு ரத்து, நீட் தேர்வு அது போன்றது தான் இது. இவங்களுக்கு தெரியும், பவரே இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்டை நீங்கள் ரத்து பண்ண முடியாது, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். நீட்டை கொண்டு வந்தீங்களா, அதை எப்படி ரத்து பண்ணுவாங்க? அது தெரியும். உருட்டாங்களா? முதல் நாள் முதல் கையெழுத்து சொன்னாங்களா? அது போன்றது தான் தேஜஸ்வி யாதவ் சொல்லியிருக்கக்கூடிய குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை. ரைட்டா? தமிழ்நாட்டில் மொத்தம் பாப்புலேஷன் எத்தனைப்பா? சுமாராக 8 கோடி. 8 கோடி. ரைட்டா? 6 கோடி வாக்காளர்கள், 8 கோடி. ரைட்டா? அப்போது எத்தனை குடும்பங்கள் இருக்கும்? ஒரு 2 கோடி குடும்பங்கள் இருக்குமா? 2 கோடி குடும்பங்கள் இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் அரசு ஊழியர்களோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ சொல்லு? ஒரு 80 லட்சம். 12 லட்சம். 12லேருந்து 13 லட்சம் இருக்கும். இதில் 30% போஸ்ட்டு வேக்கண்ட்டு. எப்போதுமே இந்த 30% வேக்கண்ட்டாக தான் இருக்கும். அரசு ஊழியர்களோட கோரிக்கையில் காலி பணியிடங்களை நிரப்புகின்றது ஒரு நிரந்தர கோரிக்கை. ஏன்னா அந்த 30%க்கு சம்பளம் கொடுக்க வேண்டியது இல்லைன்னு அதை கணக்கு பண்ணி எல்லா அரசுகளும் அதை காலியாக தான் வச்சுருப்பாங்க. 2 கோடி குடும்பங்களுக்கு வெறும் 12 லட்சம் தான் அரசு ஊழியர்கள். பீகாரில் எவ்வளோ தெரியுமா குடும்பங்களோட எண்ணிக்கை? எவ்வளோ சார்? 2,76,00,000. 23 எடுத்த ஒரு புள்ளி விவரத்தின்படி பீகாரில் ஒரு 20 லட்சம் இருப்பாங்கன்னு வச்சுக்க அரசு ஊழியர்கள். இந்த 2,76,00,000 ஏற்கனவே ஒரு 26 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்காங்கன்னு வச்சுட்டு ஒரு 26 லட்சத்தை கழிச்சிருவோம். 2.5 கோடி பேருக்கு அரசு வேலையை கொடுக்க முடியுமாப்பா? கவர்மெண்ட்டில் சம்பளம் இருக்கா? துப்புரவு தொழிலாளிக்கு எவ்வளோ சம்பளம்? அரசு ஊழியர் என்ன வேலை கொடுப்பேன்? அதான் எனக்கு தெரியல. ஆனால் மக்கள் அதை நம்பி ஓட்ட போடுவாங்க பாருங்க, நல்லா போடுவாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ இதை பிஜேபி கவுண்டர் பண்ணுறது இதை விட பெருசாக உருட்டுவாங்க. காங்கிரஸ், ஆர்ஜேடிக்கு எந்த கட்சியும் கொஞ்சமும் சளைத்தவர்கள் அல்ல, பெரிய உருட்டாக உருட்டுவாங்க. அது இவர் சொன்னோன்னே எதிர்கட்சிகள் எது குடும்பத்தில் ஒரு ஆள் தரீங்க, தகுதி உள்ள எல்லாத்துக்கும் கொடுங்கன்றாங்க. நல்லா இருக்கும். ஓகேவா? தமிழ்நாடு தேர்தல் நெருங்கும் போது இன்னும் சிறப்பாக இருக்குங்க. அது என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு. ஒருவேளை அண்ணன் மாதிரி மாடு மேய்க்கிறவங்களெல்லாம் அரசு பணியாளர்களாக மாற்றிடுவாங்களோ? பீகாரில் தான் அது சாத்தியப்படுத்தணும். நம் மாநிலத்தோடு ஒப்பிடும்போது கல்வி அறிவு குறைவு. எப்படி அரசு ஊழியராக்குவாங்களே? மாடு மேய்கிறியா, யுவர் கவர்மெண்ட் சர்வெண்ட். ஆடு மேய்கிறியா, யுவர் கவர்மெண்ட் சர்வெண்ட். இங்கே நாம் தமிழர் கட்சி மாதிரி அங்கே ராஷ்ட்ரிய ஜனதா கட்சி. அது அங்கே ஆட்சியில் இருந்த கட்சிப்பா. எவ்வளோ இங்கே இருப்பார். அது பயிற்சி எடுக்கிற கட்சி இல்லை, ஆட்சிக்கிற கட்சி. ஆர்ஜேடி ஆட்சியில் இருந்த கட்சி, இருக்க போகும் கட்சி. அதனால் அவங்க இதை பண்ண முடியாதுன்றேன். இப்போ அங்கே ஒரு நாம் தமிழர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரசாந்த் கிஷோர் அங்கே இருக்காரு இல்லையா?
அவர் இந்த வாக்குறுதியை கொடுத்தாருன்னா நான் சிறப்பு அப்படின்னு அது பேசவே மாட்டேன் நான். ஏன்னா அவர் ஆட்சிக்கு வரப்போகிறதில்ல, இவங்க வரப்போகிறாங்க. அதனால தான் இது முக்கியத்துவம் பெறுது. சார், நேற்று அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட் சந்திச்சாங்க. அப்போ செய்தியாளர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்னங்க அதிமுககாரங்க பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறாங்க, அப்போ வந்துட்டு தாவேகா கொடியெல்லாம் தூக்கி காட்டுறாங்க. நான் அதை பார்க்கலன்னா, கொள்கை வந்து வேறுபட்டிருக்கோம், ஐடியாலஜி கொஞ்சம் வேறுபட்டிருக்கோம், அது எந்த அளவுக்கு மெர்ஜாகும் தெரிலண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் யாருக்காக வேலை பார்க்கிறார் என்பது தெரிகிறதா? என்டிஏ கூட்டணிக்கு தாவேகா வரப்போகிறதா இல்லையா என்பது உறுதி இல்லை. ஓகே, நான் அதை தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரேன். வந்தால் திமுக வீழ்த்தப்படுமானா 100% உறுதியாக வீழ்த்தப்படும். அப்போது என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் என்ன சொல்ல வேண்டும்? நடக்கும்போது பார்க்கலாங்க, வந்தால் மகிழ்ச்சி. என்ன பெரிய கொள்கை குன்றுகளை நீங்கள் சித்தாந்தத்தை தவற விட்டு நீங்கள் யார் கூட்டணியே சேர மாட்டீங்களா? இப்போ ஒன்றை சித்தாந்தம் பற்றி யார் கேட்டது? சித்தாந்தத்தை மாதிரிலாம் நீங்கள் கூட்டணி வச்சதில்லை. இன்னொன்று, தேர்தல் அரசியலில் வெற்றி பெறுவதற்கு சித்தாந்தம் உதவுமா? எப்படி உருட்டி விட்றது தெரியுதா? அது என்னென்ன யோசிச்சு விட்டுறது. விஜய் கூட்டணிக்கு வந்தால் சித்தாந்தம் சரியா இல்லை அப்படின்னு சொன்ன உடனே 4 ஹெட்லைன்ஸ் வரணும். என்ன சித்தாந்தமாக இருந்தாலும் வரவேற்கிறாங்க. திமுக ஒழிச்சு கட்டுறதுக்கு எல்லாரும் ஒன்றிணைந்தா நல்லது தானுங்க. அப்படி தானே சொல்லணும். எங்களோட பொது எதிரி திமுகங்க. ஏன்னா காசு கொடுக்குற முதலாளி எப்படி பொது எதிரின்னு சொல்ல முடியும் பொது வெளியில்? நேற்று ஏதோ 2 பேரும் ஒரே தான் ஃப்ளைட்லாம் போயிருக்காங்க, எதிர்ச்சியாக மீட் பண்ணிக்கிட்டாங்களாம். ஸ்டாலின் அவர்களும் அண்ணாமலை அவர்கள். பேமெண்ட் கொடுக்குற முதலாளிப்பா, அதனால் விசுவாசமாக இருப்பார். என்ன கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்டிருப்பாரு. இப்போ திமுக வந்து எப்படி தாவேகாவும் என்டிஏ கூட்டணியும் இணைஞ்சா பயப்படுவாங்களோ, வருத்தப்படுவாங்களோ, அந்த அளவுக்கு வருத்தப்படுறாரு திரு அண்ணாமலை. ஆமாம், அப்புறம் பேமெண்ட் நிப்பாட்டாங்கன்னா உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்க, நீ அந்த கூட்டணி வரவேற்றுக்கிட்டு இருக்க? ஃபஸ்ட் நீ எதுக்கு பேசுகிற? என்ன பொசிஷனில் இருக்க? அண்ணா நான் ஒரு சாதாரண தொண்டனுங்கண்ணான்னு சொன்னாங்க. ஒரு எப்படியும் அவங்க அதிகம் சொல்லுவாங்க, ஒரு 10 லட்சம் தொண்டர்கள் இருப்பாங்களா பாஜகவுக்கு? 10 லட்சம் தொண்டர்களும் பேட்டி கொடுத்துட்ருக்காங்களா? முன்னாள் தலைவர்கள் யாராவது ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களா? பொன் ராதாகிருஷ்ணன் பேசுகிறாரா? தமிழிசை பேசுகிறாங்களா? முருகன் பேசுகிறாரா? நீ மட்டும் ஏன் எப்போ பார்த்தாலும் மைக்கை பிடிச்சி இருக்கிற கட்சிக்கே துரோகம் பண்ணுறது? அது மாதிரியான பேச்சு பார்ப்போம். எலெக்ஷன் முடிகிறதுக்குள்ளே இருங்க தம்பின்னு சொல்லிவிடுவாங்க, பார்ப்போம். நயனானந்தன் அவர்கள் சொல்கிறாங்க, சார் விஜய் அவர்கள் அங்கே போனால் உயிருக்கு ஆபத்து இருக்குது, அங்கே எப்படி கூட்ட நெரிசலில் மக்கள் இருந்தாங்களோ அந்த மாதிரி கூட்ட நெரிசல் வந்து இறந்துருவாருன்னு சொல்கிறாரு. எவ்வளோ ஒரு சிறப்பான உருட்டு இது. முன்னாள் துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன், தாவேக தொண்டர்கள் உடம்பில் ஒரு துரும்பு பட்டாலும் நாங்கள் சும்மா விட மாட்டோம்னு கர்ஜிச்சிருக்கார். பார்த்தியா? ஜனநாயகத்துக்கு எதிராக எப்போதெல்லாம் நடக்கிறதோ அப்போதெல்லாம் அதிமுக உடன் இருக்கும். எதுக்கு இந்த கர்ஜனை? ராஜா வாங்க ராஜா, எங்கே தனியாக நின்றுங்க வாங்க, அப்படி தானே இவர் பேசணும். எப்படி உருட்டினார் பார்த்தியா நயினார்? கரூர் சென்றால் விஜய் உயிருக்கு ஆபத்து. ஆனால் இவர் என்ன தெரியுமா சார் சொன்னார்? அதெல்லாம் இல்லைண்ணா, தமிழ்நாட்டை வந்து எப்படி ஆபத்து இல்லைன்னு சொல்ல முடியும்? கரூர் மண்ணா நீங்கள் எப்போனாலும் வரலண்ணா, இங்கே ஆபத்தில் எதுவுமே கிடையாதுண்ணா. எதையாவது ஒன்று பேசுறது பண்ணி குழப்படி உண்டு பண்ணோம். அதாவது கரூருக்கு எப்போ வேணாலும் போகலாம், ஃப்ரீயாக இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை, வேணுக்குன்னே விஜய் எங்கே போகல. அதான் நம்மள எண்ணம். நீங்கள் இப்போ ஒரு விஜய் அவர்கள் உங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் என்ன சொல்ல வேண்டும்? ஏதாவது உருட்டணும். ஸ்டார்டிங்கில் சப்போர்ட் பண்ணி பேசினாருங்க சார். டெய்லி ஒன்று பேசுவார். இப்போ பேமெண்ட்டு வராமல் இருந்திருக்கும், வந்ததும் இப்படி பேசுவார். ஒருவர்கள என்ன லாஜிக்கு நீங்கள் சொல்கிறது? சித்தாந்தம் வேறு மெர்ஜாகுமானு ஜெல்லாகுமானு தெரியலன்னா இப்போ சித்தாந்தத்தில் யார் கேட்டது? ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எப்போ ஓப்பனிங் நல்லா இருக்கும், ஃபினிஷிங் தான் நல்லா இருக்காது. யார் அந்த சார்லாம் வந்து அப்படி பேசிகிட்டு இருந்தார், கடைசியில் வந்து நான் எல்லா ஆதாரங்களையும் வெளியிடுவேன்னு சொல்லிட்டு கடைசியில் வெளியிடவே இல்லை. கடைசி வரைக்கும் வெளியிட போகிறதில்ல. இருந்தால் தானே. ஆனால் இன்னொன்று கரெக்டாக சொல்லியிருக்காரு சார். திருமாவளவன் அவர்களுக்கு வந்து இஜெட் பிரிவு பாதுகாப்பு கேட்டு போராட்டம் நடத்துகிறாங்களே அப்படின்னு சொன்னதுக்கு, எதுக்கு மக்களை பாதுகாப்போடு அடிக்கிறதுக்கான்னு கேட்டிருக்காரு. இஸ் ரைட். அதே போன்று சார், டிடிவி தினகரன் அவர்கள் வந்து மாறுபட்ட கூட்டணியில் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த மாறுபட்ட கூட்டணி எது அப்படின்னு கேட்டப்ப, ஒன்று என்டிகேவாக இருக்கலாம், இல்லை டிவிகேவாக இருக்கலாம், என்டிஏ கூட்டணியாக இருக்கலாம், இல்லை திமுகவாக இருக்கலாம். அதாவது 4 இருக்குது, இதில் நாங்கள் எது வேணால் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு இன்றைக்கி இந்த பேட்டி. அவர்கிட்டையும் கேட்கும்போது என்ன சொல்கிறார் என்றால், கரூர் சம்பவத்துக்கு அது ஒரு விபத்து, விஜய் மீது குறை சொல்லக்கூடாது, முதல்வரையும் குறை சொல்லக்கூடாது, அவர் நன்றாக செயல்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த கேள்விக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் செந்தில் பாலாஜி நீங்கள் வந்து இந்த மாதிரி குறை சொல்கிறதுன்றது தவறு. அவர் எங்கள் கட்சியில் இருந்தவர், அவர் எனக்கு மிகச்சிறந்த நண்பர். அங்கே அந்த இதுலேயே வந்து முதல்வரை கூட அவ்வளோ பாராட்ட செந்தில் பாலாஜி ஏன் அவ்வளோ பாராட்டிருக்கார் சொல்லு? அமமுகவில் இருந்துட்டு போனவர்ல, அந்த நட்புக்காக பாராட்டுறாள் தினகரன். அப்படி பார்த்தா போயிட்டா கொலவெறியோட தான் இருக்கணும்ல. ஆமாம், விட்டுட்டு போய் நீ எங்கள் மந்திரி ஆகிட்ட, இல்லை சேர்த்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரோ? ஒரு ஹெல்ப்பும் கிடையாது. கட்சி நடத்துறதுக்கே அவர் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. யார் ஃபண்டு பண்ணுவேன்? படியளக்கும் பெருமாள். அதனால தான் இந்த நன்றியோடு. இல்லைன்னா டிடிவி தினகரன்லாம் இப்படி வாயை திறந்து ஒரு பாராட்டி பேசக்கூடிய ஆளா? வரைஞ்சு கட்டிக்கிட்டு பேசுகிற பார்த்தியா? அதான் பொருள். ஆனால் அவர் திமுகவில் இருக்காரு, அமமுகவை வளர்த்து விட வேண்டிய தேவை என்ன இருக்குது? டிடிவி தினகரனை வளர்த்து விட வேண்டிய தேவை இருக்கிறதுலவா? எப்போது யார் உதவுவார்கள் என்பதே தெரியாது. இன்னொன்று, அமமுக வேறு திமுக வேறா? திமுகவோட நோக்கம் என்ன? எடப்பாடி சிஎம் ஆகக்கூடாது. இவரோட நோக்கம் என்ன? சிஎம் ஆகக்கூடாது. ஆனால் பரவாயில்ல சார், இதில் எங்கள் அண்ணனை பாராட்டலாம்.
எங்கள் அண்ணன் நோக்கம் என்ன, நான் சிஎம் ஆகுறது. ரெண்டு பேரோட நோக்கம் மெரிஜ் ஆகுதா? அப்போ இவர் திமுகவுக்கு தானே வேலை செய்கிறாரு, சரியா போச்சு. இந்த வாட்டி 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. திமுக, தாவேக்க, அப்புறம் அதிமுக, அந்த என்டிஏ கூட்டணி, இன்னும் நாம் தமிழர் கட்சி சொல்கிறார். எதுக்கு தொடர்ந்து வந்து 4 முனை போட்டின்னு சொல்கிறாரு? அது அந்த ஆப்ஷனை ஓப்பனாக வச்சுக்கணும்ப்பா. இல்லை, இப்போ நாம் தமிழர் கட்சி கூட இவர் போய் சேர்ந்தாருன்னா ஜெயிக்க போகிறது கிடையாதுங்க. ஆமாம், அதுக்காக போட்டி போடாமல் இருக்க முடியுமா? தனியாக போட்டிட்டுறது அதை விட சிக்கல் இல்லை. ஜெயிக்கிற மாதிரி பாபுலாவாவது காட்டணும்ல. பயிற்சி மட்டும் எடுக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை, சொல்லிகிட்டே போட்டிடுறாங்க பயிற்சி. பட் இவர் அப்படி இல்லைல்ல, கட்சிக்காரன் கூட இருக்கணும்ல. மீதி இருக்கிறவங்க பூரா, அதுவும் வந்து அதிமுக ஆட்சிக்கு வர போகிற மாதிரி சூழல் ஏற்பட்டுச்சுன்னா ஒருத்தன் விடாமல் போயிடுவான். மன்னார்குடியில் ஆள் இருக்க மாட்டாங்க. இன்னொன்று, கண்டெஸ்ட் பண்ணுற கேம்பெயினாவது பண்ணணும்ல. முடங்கி வீட்டில் உட்காந்துட மாட்டியா? அப்போ என்ன செல்வாக்கு இருக்குது உனக்கு? எந்த செல்வாக்கும் இல்லைன்னா சசிகலாவின் தம்பி திவாகரனின் கை ஓங்கி விடாதா? பாகப்பிரிவினை எப்படி செய்வது? ஆட்சிக்கு வரதுக்கு கட்சி நடத்துறது தெரியுதா? இருக்க சொத்தை பிரித்து கொடுங்க. அதுக்கு பவர் வேணும். ஒரு கட்சி இருக்குன்ற பாவுலாவாவது காட்டணும். அவருக்கு இப்போ தெரியாத ஜெயிக்க மாட்டோன்னு. அதிமுகவில் இருந்தால் ஜெயிக்கிறதுக்கு, என்டிஏ கூட்டணியில் இருந்தால் ஜெயிக்கிறதுக்கு உத்தரவாதம் இருக்குன்றது அவருக்கு தெரியும்ல. அப்போ ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் என்ன பண்ணணும்? ஜெயிக்காததுக்கு தான் இப்போ வழி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு கட்சி வேணும், பின்னாடி 4 பேர் கூட்டம் வேணும், அவ்வளோதான். ஆனால் அடிக்கடி சொல்கிறார் சார், நாங்கள் இடம்பெற கூட்டணி வெற்றி கூட்டணி அப்படின்றாரு. தாவேகா கூட கூட்டணி பேச்சுவார்த்தை கிடையாது, பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே சொல்லிட்டாரு. நாம் தமிழர் கட்சி கூட கூட்டணி வச்சா ஜெயிக்குமா ஜெயிக்காதான்றது மக்களுக்கே தெரியும். அதிமுக கூட கூட்டணியே கிடையாதுன்றாரு. எடப்பாடி பழனிசாமி அவரும் முதலமைச்சராக ஏற்றுக்க மாட்டேன்றாரு. திமுக கூடயும் நான் போக மாட்டேன்றாரு. அப்போ என்னதான் சார் பண்ண போகிறாரு? நாங்கள் இருக்கிற கூட்டணி தான் ஜெயிக்கும்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் வெளிப்படையாக நான் இருக்கும் கூட்டணி தோற்கும் என்று எப்படி சொல்ல முடியும்? டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பேட்டி கேட்குறது வர்றாங்க, தோக்குற கூட்டணி தாங்க நாங்கள் சேர்றதா திட்டம் வச்சுருக்கிறோன்னு சொன்னால் இப்போவே ஓடிடுவோம். எலெக்ஷன் வரைக்கும் தாங்காது. அதனால் அப்படி தான் அடிச்சு விடணும். அண்ணன் சொல்கிறது இல்லையா, நிலம் என்கிட்ட சிக்கனான்னு சிக்கவா போகுது. குடியிருக்கிற அந்த நிலமே சிக்காது, வீட்டு ஓனர் சண்டைக்கு வருவான். எங்கள் அண்ணன் சாதாரணமாக நினச்சிருக்கீங்க, இன்னொரு 100 வருஷம் கழிச்சு சிக்கும் பாருங்க. சிக்கம் பொறுமையாக அப்போ தானே சிக்குது, இன்னும் அவசரம் இல்லை. சார், திரு விஜய் அவர்கள் கரூர் போகிறதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்க சார். அந்த லெட்டர் வெளியாகி இருக்கு சார். அது தொடர்ந்து வந்து சோஷியல் மீடியாக்களில் பார்த்தீங்கன்னா தாவேக தரப்பில் வந்து சில செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. எங்களை வந்து எங்கள் தொண்டர்கள் கிட்ட இருந்தே காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாக்களில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கு சார். உண்மையாக என்னங்க சார் நடந்திருக்கு? சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு நல்ல ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு. சைலன்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன் கிரிப் டிவிகே ரேங்க்ஸ் அப்படின்றது தான் அந்த ஹெட்லைனு. குமரேசன் என்ற மூத்த செய்தியாளர் எழுதியிருக்கிறார். நிறைய தாவேக நிர்வாகிகளிடம் இவர் இந்த செய்தியாளர் பேசியிருக்கிறார். அதில் அவங்க நிர்வாகிகள் சொல்கிறது, we have received no calls, had no meetings or messages from the leadership except a voice note from Vijay urging us to remain silent over the issue. ஒரு வாய்ஸ் நோட்டில் அமைதியாக இருங்க, எதுவும் பண்ணாதீங்க என்று விஜய் சொன்ன அந்த வாய்ஸ் நோட்டை தவிர எங்களுக்கு இது வரைக்கும் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் வரல. The message reportedly circulated on Wednesday by a Chennai-based functionary said to be close to Vijay and absconding General Secretary Anand urged cadres not to react publicly and assured them that efforts are being made to settle the matter amicably. அதாவது இந்த இஷ்யூவை அமைதியாக முடிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன, நீங்கள் அமைதியாக இருங்கள், யாரும் பேசாதீர்கள். Only district secretaries and a few state level wing heads have been appointed so far. மாவட்ட செயலாளர்கள், இந்த அணிகளுக்கு மாநில அளவில் செயலாளர்கள், இது மட்டும்தான் இதுவரைக்கும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் யூனியனு, டவுனு, வார்டு லெவல் போஸ்ட்டுகளுக்கு நியமனங்களை செய்யுங்கள் என்று பட்டியலை நாங்கள் 2 மாதம் இல்லை, பல மாதங்களுக்கு முன்பே கொடுத்து விட்டோம். ஆனால் இதுவரைக்கும் அந்த பட்டியலுக்கு ஒப்புதல் தலைமையிலிருந்து வழங்கப்படவில்லை. Without officially designated members, we could not assign responsibilities during the campaign. நிர்வாகிகள் பதவி யாருக்கும் வழங்கப்படாத காரணத்தால் நாங்கள் ஒருத்தரை கூப்பிட்டு இது உன் வேலைப்பா, இதை நீ செய்யணும், எங்களால் பொறுப்பே ஒப்படைக்க முடியல. ஒரு மாவட்ட செயலாளர் இருக்குது, மீதி கீழே இருக்கிறவன் பூரா தொண்டை, எப்படி வேலை செய்வான்? நீ வந்து இந்த வார்டோட செயலாளர், நீங்கள் வந்து இந்த வார்டோட செயலாளர்னா இந்த பாருங்கம்மா, இந்த 8வது வார்டு செயலாளர் இது உங்கள் பொறுப்பு, ஏன்பா 9வது வார்டு செயலாளர் சேருவோம் பொறுப்பு அப்படின்னு நாங்கள் பொறுப்பை ஒப்படைப்போம். இப்போது இந்த நியமனங்களே நடைபெறாத காரணத்தால் எங்களால் யாரிடமும் வேலைகளை ஒப்படைக்க முடியவில்லை. இது போக ஆனந்த் அவர்களின் வழக்கறிஞர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஜாமீன் வாதத்தின் போது பிரச்சார கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கான பொறுப்பு மாவட்ட செயலாளர் மதியழகனுடையது, எனக்கு அதில் பொறுப்பில்லை என்று வாதிட்டது எங்களுக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அது லீகலாக பார்த்தா ரைட்டு. அவர் சீனியர் கவுன்சில் மிஸ்டர் ராகவாச்சாரி வாதாடினார். ராகவாச்சாரி யாருக்கு கிளைண்ட்டுனா புஷி ஆனந்துக்கு கிளைண்ட்டு. அவரோட வேலை என்ன? அவரை வெளியில் கொண்டு வரணும், புஷி ஆனந்தை வெளில கொண்டு வரணும், புஷி ஆனந்தை காப்பாற்றணும், புஷி ஆனந்துக்கு ஜாமீன் வாங்கி தரணும். அதுக்கு அது வழக்கறிஞர்கள் பேசுவாங்க. இன்றைக்கி எல்லோரும் அதை பார்க்குறாங்கல்ல,
வாதங்களை பார்த்தபோது இது பரவுது. இது எப்படி இருக்கும்? மதியழகன் காதில் விழுந்தது எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ கஸ்டடியில் இருக்காரு, போலீஸ் கஸ்டடியில் இருக்காரு, மதியழகன் எப்படி இருக்கும்? எவ்ரி டிசிஷன் இன்க்ளூடிங் தி வென்யூ ஹேட் ஆனந்த்ஸ் பர்சனல் அப்ரூவல். கரூரில் அந்த இடம் முதற்கொண்டு ஆனந்தின் ஒப்புதலோடு தான் முடிவு செய்யப்பட்டது. ஹிஸ் கிளைம் ஹேஸ் ஹர்ட் தோஸ் ஹூ ஒர்க்ட் டே அண்ட் நைட் ஃபார் த ரேலி. அந்த பிரச்சாரத்துக்காக இரவு பகலாக வேலை செய்தவர்கள் அத்தனை பேரையும் அவரது இந்த வாதம் காயப்படுத்திவிட்டது. விஜய் did not introduce district secretaries on stage or even allow them to board the campaign bus. That has caused disappointment. எந்த மாவட்டத்துக்கு பிரச்சாரத்திற்கு செல்கிறாரோ அந்த மாவட்ட செயலாளர்களை விஜய் அறிமுகப்படுத்தவும் இல்லை, வாகனத்தில் ஏற்றவும் இல்லை. விஜய் கட்சியை கிட்டத்தட்ட கமல் கட்சி போல் நடத்த வேண்டும் என்று ராஜகுரு விரும்புகிறார். தனியாக சேர் போட்டு உட்காருவார்ல திரு கமல். கமல் கட்சியில் பார்த்தோன்னா பெரிய பெரிய ப்ரொஃபஸர், ரிட்டையர்ட் அதிகாரிகளாம் வந்தாங்க. அவங்க எல்லாம் போய் வரிசையில் இல்லைங்க ஓரமான இல்லைன்னு சொல்லிட்டு இவர் மட்டும் மேடையில் ஒரு சேர் போட்டு தலை மேலே ஒரு டார்ச் லைட் அடிச்சு உட்காந்துப்பார். அதுபோலத்தான் இதுவும் நடக்க வேண்டும் என்று ராஜகுரு விரும்புகிறார். இவருக்கு தான் பக்கத்தில் யார் போனாலும் பொசசிவாக இருக்குதே. ஆமாம், யாருமே மேடையில் ஏறக்கூடாது. இது மதுரை மாநாட்டுக்கு இது திட்டமிடப்பட்டிருந்தது. மதுரை மாவட்ட செயலாளர் வரவேற்பு வழங்குவார், விஜய் பேசுவார், நன்றி. இதுதான் பிளான். முதல் நாள் இரவு மாற்றப்பட்டது. ஒரு ஆதவு அண்டு இவங்க அருண்ராஜ் பேசினார். ஆதவு இவ்வளோ கோடி ரூபாய் அந்த மாநாட்டுக்கு செலவு பண்ணி எனக்கு பேச வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு கொடுத்தா எப்படி நேபாளத்தோடலாம் ஒப்பிடுவார் இந்தியாவை என்பது தெரியும் உங்களுக்கு. அப்போ எவ்வளோ ஒரு துடிப்போடு இருப்பார். இன்னொன்று ஒரு கேட்குறது நியாயம் தானே, இவ்வளோ காசு அவர் தான் அந்த தானே செலவு பண்ணது. ஆனால் நீ செலவு பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றெல்லாம் பேச விடுறதில்ல, ஒன்லி விஜய் அப்படின்ட்டு தான் இவர் உருட்டினார். முதல் நாள் இரவு மாற்றப்பட்டது. இன்னொன்று வெறும் ஆதவும் விஜயும் மட்டும் பேசினா ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். ஸோ மற்றவங்களும் பேசுவாங்க. அதுக்கு தான் யாருமே பேசக்கூடாது. இவரை தவிர விஜயோட நிழல் நான், விஜய் இயக்கிறது நான். அப்போ கிட்டத்தட்ட நானே விஜய் அப்படி தானே ஃபீல் பண்ணுவாங்க. புரியுதா? விஜய் லிசன்ஸ் டு வாட் எவர் ஐ சே, தென் ஐ எம் விஜய். இப்படி தான் ராஜகுரு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதை அனுமதிக்கிறார் விஜய். They also said that at the consultative meeting prior to the commencement of Vijay's district-wise campaign rallies, the secretaries were told that each meeting must surpass the previous one in turnout, failing which they would lose their post. பிரச்சார கூட்டத்துக்கு முன்னதாக நடந்த ஆலோசனைகளின் போது ஒவ்வொரு மாவட்ட பிரச்சாரத்துக்கும் பிறகு அடுத்த மாவட்டத்தில் அதை விட க்ரௌடு அதிகமாக இருக்கும், எந்த மாவட்டத்தில் கூட்டம் கம்மியாக இருக்கும் அந்த மாவட்ட செயலாளர் தன் பதவியை இழப்பார் என்று சொன்னார்கள். அதிகமான கூட்டத்தை கூட்டி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா நாங்கள் ஜெயிலுக்கு போகிறோம், கூட்டத்தை கூட்டலைன்னா எங்களோட பதவி போகுது, என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல என்று அந்த நிர்வாகி சொன்னதாக இன்றைக்கி இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தெரிவிக்கிறது. இதோட நீட்சியாக தான் மாலதி குறிப்பிட்ட அந்த அனுமதி வாங்கிய விவகாரத்தை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நேற்றைக்கு முந்தின 2 நாளைக்கு முன்னாடி விஜய் கட்சி சார்பாக வழக்கறிஞர் அணி மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அறிவழகன் அவர்கள் இந்த கடிதத்தை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் சொன்னது கரெக்ட். நான் சொல்லுங்க சார், சோஷியல் மீடியாவில் பேசிக்கிறாங்க சார். கடிதத்தை எப்படி இவர்கள் எழுதி கொடுத்தார்கள் என்று என்னால் இந்த தருணம் வரை நம்ப முடியவில்லை. ஹெட்டிங்: இன் வியூ ஆஃப் தி சென்சிட்டிவிட்டி ஆஃப் த விசிட் வி ரெக்வெஸ்ட் டு ப்ரொவைட் ஃபார் ஜீரோ டாலரன்ஸ் க்ரௌட் கண்ட்ரோல் மெஷர்ஸ். ஜீரோ டாலரன்ஸ்னால் என்ன? ஒருத்தர் கூட வரக்கூடாது, அதான் மீனிங். அதுக்கு எக்ஸாக்ட் மீனிங்கில் தட்ஸ் அ மீனிங். திருச்சியிலேருந்து கரூருக்கு போயிட்டு மீண்டும் திருச்சிக்கு வருவோம். நோ பார்ட்டி கேடர் ஆர் ஜென்ரல் பப்ளிக் அதர் than த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் தி டிசீஸ்ட் அண்ட் டெசிக்னேட்டட் ப்ரோக்ராம் ஆர்கனைசர்ஸ் பி பர்மிட்டட் நியர் தி வென்யூ. நாங்கள் அந்த இறந்தவர்கள் குடும்பங்களை சந்திக்கும்போது அந்த குடும்பத்தினரையும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களையும் தவிர ஒருவர் கூட கிட்டே வரக்கூடாது அப்படின்னு அடுத்தது ஹெட்டிங்: ஜீரோ டாலரன்ஸ் டுவர்ட் க்ரௌட் கண்ட்ரோல் ஃப்ரம் திருச்சி ஏர்போர்ட் டு வென்யூ அண்ட் ரிட்டன். ஏர்போர்ட்டிலிருந்து கரூர் போகிற வரைக்கும் எப்படி செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணணும்னு இவங்களே சொல்கிறாங்க. டிப்ளாய் போலீஸ் செக் பாயிண்ட்ஸ் அண்ட் மொபைல் பேட்ரோல்ஸ் அலாங் தி என்டையர் ரூட் திருச்சி ஏர்போர்ட் டு கரூர் வென்யூ அண்ட் ரிட்டன் டு ப்ரிவெண்ட் எனி அன்ஆதரைஸ்டு வெஹிக்கிள்ஸ் இன்க்ளூடிங் 2-wheelers ஃப்ரம் ஃபாலோயிங் ஆர் அப்ரோச்சிங் தி கான்வாய் ஆஸ் பர் செக்ஷன் 148 ஆஃப் BNSS. இந்த 148 கோட் பண்ண தான் இருக்கிறதுலேயே அயோக்கியத்தனம். கூட்டத்தை கலைக்க தடியடி நடத்துறது. இதை விஜய்க்கு சொல்லி கொடுக்கலாமா? செக்ஷனை போடுறாங்கப்பா, செக்ஷன் 148 ஆஃப் BNSSன்னு. அடுத்தது படிக்கிறேன். Designate a secured corridor with traffic diversions to ensure uninterrupted movement, minimizing public interaction and adhering to Tamil Nadu Police Manual guidelines. தமிழ்நாடு போலீஸ் மேனுவலில் என்ன சொல்லியிருக்கோ அதில் கூறியுள்ளபடி பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யுங்கள். அதில் இருக்கும்படி பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்தால் விஜய் ஏர்போர்ட்லேருந்து கரூருக்கு போயிட்டு வர்றதுக்கு ஏதுவாக இருக்கும். யார்ப்பா அங்கே போகிறது விஜய் பார்க்குறதுக்கு? நீ நான் போவோமா? ஜெயபிரகாஷ் போவனா? பைக் போவனா? யார் போவா? தாவேக தொண்டர்கள். தொண்டர் ஃபேன்ஸ்
அவன் வரக்கூடாது கிட்ட. அவன் வந்தால் தடி அடி பண்ணணுமா? செக்ஷன் கோட் பண்ணுற. செக்யூரிட்டி அட் திருச்சி ஏர்போர்ட் அடுத்த ஹெட்டிங். ப்ரொவைட் ஆர்ம்டு போலீஸ் எஸ்கார்ட்ஸ் அட் த ஏர்போர்ட் டு செக்யூர் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ஸ் என்ஷூரிங் நோ க்ரௌட் ஃபார்மேஷன் ஆர் அன்ஆதரைஸ்ட் ஆக்சஸ். ஏர்போர்ட்டில் என்ட்ரிலையும் எக்ஸிட்லையும் ஆயுதம் தாங்கிய காவல்துறையினரை நிறுத்துங்கள். இதுக்கு ஆள் வந்தால் சுடுறதுக்கா? கோஆர்டினேட் வித் ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் டு ஃபெசிலிட்டேட் ஸ்விஃப்ட் அண்ட் செக்யூர் டிரான்சிட் ஃப்ரம் ஏர்கிராஃப்ட் டு தி கான்வாய். ஏர்கிராஃப்ட்லேருந்து இறங்கி அவர் வண்டியில் ஏறுறது வரைக்கும் குயிக்காக வர்றதுக்கு ஏர்போர்ட்டு அத்தாரிட்டிஸோட காவல்துறை கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்யணுமா? வென்யூ செக்யூரிட்டி. கரூரில் நிகழ்ச்சி நடத்துகிற இடத்தோட பாதுகாப்பு. எஸ்டாப்ளிஷ் 1 kilometer secure cordon around the designated venue in Karur district, restricting access to only pre-approved family members of the deceased, program organizers, TVK presidents, Y security and escort team. அந்த குடும்பத்தினர் மற்றும் இந்த இவரோட பாதுகாவலர்கள் தவிர வேற யாரும் அந்த கரூரில் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. Deploy special protection with zero tolerance crowd control measures and security arrangements. Ensure controlled entry and exit at the venue through a single access point with the police verification of attendees against pre-submitted list of participants with ID cards issued by the party. ID card issue பண்ணுறவங்கள மட்டும்தான் உள்ளே விடணும், வெளியில் வரணும். வேறு யாருமே அது உள்ளே நுழையக்கூடாது. என்னென்ன ஐட்டனரி அண்ட் கோஆப்ரேஷன்னா, அதாவது எங்கே கிளம்புறாரு, எத்தனை மணி கிளம்புறாரு, இதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். அண்ட் கூடுதலாக நீங்கள் ஒரு மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணி செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மரத்து மேலெல்லாம் எதுக்கு போயிடுறான்? சரி தப்புக்குள்ளே நான் போகல, சரியா? அவனுக்கு நோக்கம் என்ன? விஜய் பாக்கன்ஸ் இல்லையா? எது கை குழந்தை தூக்கிட்டு வருது? உனக்காக தானே செத்தான். அது கூட பரவாயில்ல சார். இந்த 41 பேர் இறந்துருக்காங்க இல்லையா, அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க யாரும் இது வரைக்கும் திரு விஜய் மேலே குற்றம் சாட்டலை சார். அந்த அளவுக்கு அன்பு. நான் கேட்குறேன், என்ன தீண்டத்தகாதவங்களா உன் தொண்டர்கள்? ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுற செக்ஷனை கோட் பண்ணுறீங்க நீங்கள். விஜய் கரூருக்கு போகிறார், தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யுங்கள். முடிஞ்சா? இந்த தகுந்தலை எல்லாம் வந்துருதா? யோ, என்னையா இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, நான் தான் தகுந்தனை எழுதி கொடுத்துருக்கல, நீ தகுந்த ஏற்பாடை நீ ஏன் பண்ணல? கரெக்டா? இதான அரசியல்? உன் தொண்டனை கிட்ட வரக்கூடாதுன்னு நீ சொல்லுவியா? பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யுங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதில் இதெல்லாம் நீங்கள் ஓரலா சார் கொஞ்சம் போலீஸ் அதிகம் போடுங்க சார்னு நீங்கள் சொல்லலாம். உன் தொண்டன் கிட்ட வரக்கூடாது, வந்தானா லத்தி சார்ஜ் பண்ணுன்னு எழுதி கொடுப்பியா? இப்படியா? நான் ஒரு கடிதத்தை எந்த கட்சியும் எழுதி கொடுத்துருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். தம்பி, உலகத்தில் எந்த கட்சியும் செய்யாது. பாத உலகத்தில் எந்த கட்சியும் செய்யாது. இந்த ராஜகுருவும் அவரோடு இருக்கக்கூடிய அரைவேக்காடுகளும் சேர்ந்து இப்படி ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள். இந்த கடிதம் இன்னொன்று, இந்த கடிதம் போலீஸுக்கு தானே எழுதுறேன், வெளில போகுதுன்னு நினச்சாங்க. முதல்ல எடுத்து தூக்கி உன் எதிரிகிட்ட கொடுக்குற, உன் எதிரியோட காவல்துறை அது. இது எவ்வளோ பெரிய நியூஸ்ன்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லாருக்கும் தெரியும்ப்பா. அது எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி அதிமுக கட்சியை சேர்ந்தவங்க எங்கள் அண்ணன் வரும்போது கிட்ட கூட்டம் வந்துச்சுன்னா லத்தி சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தாங்கன்னா, என்ன அவன் அதிமுக தொண்டை, என்னையா அரசியல் பண்ணுறீங்க? கரெக்டாக அந்த லெட்டர் வந்தோன்னா, லெட்டர் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டாங்க. முதல்ல எடுத்து மீடியா கொடுக்குறாங்க. பர்மிஷன் கேட்கறதுக்கு லெட்டர் கொடுத்ததுக்கும் லீக் ஆகிறதுக்கும் நடுவில் பெரிய டைம் கேப்பே இல்லையே சார். இப்படி எழுதி கொடுத்தீங்கன்னா நானாக இருந்தாலும் நீக்கு தான் பண்ணுவேன். உன் எதிரிமா வீக்கில் லக்ஷ்மி சுப்ரமணியத்துக்கு கொடுத்துட்டாங்க. லக்ஷ்மி எக்ஸ்க்ளூசிவ் அவங்க தான் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணுறாங்க. அடுத்து ஷபீர் நியூஸ் மினிட்ல பிரேக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இன்றைக்கி பிரிண்டில் எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. சிரிக்கிறாங்கப்பா. இந்த ஜீரோ டாலரன்ஸு, ஸ்ட்ரிக்ட் ப்ரோட்டோகால், இதெல்லாம் காவல்துறையோட செக்யூரிட்டி விங்கில் விவாதிக்கப்படக்கூடிய விஷயம். அரசியல் கட்சி நடத்துறீங்களா, செக்யூரிட்டி ஏஜென்சி நடத்துறீங்களாடா? ராஜகுருவெல்லாம் அரசியல் ஆலோசகராக வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகுன்றது தெரியுதா? எழுதுவானா உன் தொண்டையாவன்? விர்ச்சுவல் வாரியர்ஸையே விஜய்க்கு எதிராக திருப்பி விட்டுருவார் போல இருக்கே. ஏமா இது என்னம்மா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. அண்ணாமலை எப்படி பிஜேபியில இருந்து ஒரு வேலை பார்க்குறாரோ அது மாதிரி ஆரோக்கியசாமி இப்படி ஒரு லெட்ரு. எனக்கு அவங்க லக்ஷ்மி ஸ்டோரியை படிச்சோன்னு என்னால் நம்ப முடியல. இது இருக்காது. பட் ஷீ வில் நாட் மேக் திஸ் மிஸ்டேக். திமுகக்கு ஜாலரை அடிப்பாங்க, சொம்படிப்பாங்க, அது வேறு. ஆனால் தப்பாக எழுத மாட்டாங்க அவங்க. அண்ட் ஷீ ஹேஸ் அ காப்பி ஆஃப் த லெட்டர்ன்றதை நேற்றே கண்டுபிடிச்சேன். ஏன்னா அதில் என்ன எழுதியிருக்கோ வெர்பாட்டிம்னு போட்டிருக்காங்க. தென் ஷபீர் கேரிட், அதர்ஸ் ஆல்சோ கேரிட். என்னையா லெட்ரு? உலகத்தில் எவனாவது எழுதுவானாப்பா? அப்போ உங்களுக்கு அரசியல் சுத்தமாக தெரில இல்லையா? அப்போ உங்களுக்கு உங்கள் பாதுகாப்பு தான் முக்கியம் இல்லையா? 15 நாளாகி நீங்கள் சாவு வீட்டுக்கு போல, சாவு வீட்டுக்கு போங்கன்னு தினந்தோறும் எதிர்கட்சிகளும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஊடகங்கள் விமர்சனம் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு குத்துனதுக்கு பிறகு போலான்ட்டு நீங்கள் முடிவெடுக்கிறதுல உங்கள் தொண்டனை லத்தி சார்ஜ் பண்ணணும்னு எழுதி கொடுக்குறீங்கன்னா என்னையா மனுஷன் நீங்கள்? குறைந்தபட்ச அரசியல் அறிவு கூட உங்களுக்கு இல்லையே. அந்த தொண்டை என்ன பண்ணப்பா? விஜயோட ஃபேனோ யாரோ ஒருத்தவங்க தான் வந்து அந்த டயருக்குள்ளே விழுந்துட்டாங்க, அதன் மூலமாக பிரச்சார வாகனத்தை பறிமுதல் பண்ணுங்க அப்படின்னு நீதிபதி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் தொண்டர்கள் அவங்க தானே சார். அப்போ யாரை வச்சுமா நீங்கள் சிஎம் ஆகலான்னு ஆசைப்படுறீங்க? திமுக தொண்டர்களை வச்சா? உன் தொண்டம்மா அப்படிதாம்மா இருப்பான். ஒன்று பக்கம் தானே வந்தான். அவனை பிரியமா அணைச்சிக்கணுமா? லத்தி சார்ஜ் பண்ண சொல்றீங்க? இன்னொன்னுங்க சார், திரு விஜய் அவர்களுக்கு கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா அவரோட இமேஜ் அப்படி காலி பண்ணிட்டு இருக்காங்க சார் திமுக காரங்க. ஆனா இன்னைக்கு
திரு விஜய் அவர்கள் மேல அந்த கோபம் மாறாததுக்கு ஒரு முக்கியமான காரணம் விர்ச்சுவல் வாரியர்ஸ். ஆமாம்மா, அவங்களே பிரிச்சு வைக்கிறாருங்க சார் ஆரோக்கியசாமி. நீங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் ரியல் வாரியர்ஸ் நான் பிரித்து பார்க்க விரும்பலாமா? விஜயின் தொண்டர்கள், தாவேக தொண்டர்கள், அவ்வளோதான். அது என்ன தொண்டை வந்து ஐடி விங்கில் இருந்தால் தான் தொண்டனா? ரோட்டில் பார்க்க வரேன் தொண்டன் இல்லையா? ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுன்ட்டு அதுவும் உன் தொண்டர்கள் மேலே யூஸ் ஆஃப் சிவில் ஃபோர்ஸ்ன்னு இந்த செக்ஷனை எப்படி கோட் பண்ணுவீங்க? இவங்க சொன்னா போலீஸ் கேட்பாங்களாங்க சார்? கேட்குறாங்க, கேட்கலன்றது வேறம்மா. நீ எப்படிமா சொல்லலாம்? ஒருவேளை அப்படி நினைச்சுன்னா நாளைக்கு அதை எடுத்து அரசியல் பண்ணலாம். இந்த பண்ணிட்டு இருக்காங்களா? அவங்க அப்போ வரும்போதெல்லாம் சந்தோஷமா இருந்துச்சு, இப்ப கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்கா? அவ்வளோ முக்கியமாக அவங்க பாதுகாப்பு. இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி இவங்க சிந்தனை போக்கு, விஜய் மற்றும் விஜய் கட்சி நிர்வாகிகளோட சிந்தனை போக்கு மாறியதற்கான காரணம் கரூர் இன்சிடென்ட்டை பார்த்து பயந்துட்டாங்க. கரூர் இன்சிடென்ட் போல் இன்னொரு இன்சிடென்ட் நடந்துடக்கூடாது. இது எதோட வெளிப்பாடுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கரூர் மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. சரி, திருச்சியிலேருந்து கரூர் காரில் போகும்போது நம்ம காரில் எவனாவது பைக்கை வந்து இடிச்சு ஒரு இன்சிடென்ட் ஆச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். அதுக்கு என்ன பண்ணணும்? பக்கத்தில் எவனுமே 1 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு வரக்கூடாதுன்னு நம்ம போலீஸ் நம்மளே கோரிக்கை வைப்போம். திருப்பி போனால் வரத்தான் செய்வாங்க தொண்டர்கள். அதையும் மீறி நீங்கள் போய் தான் ஆகணும். இது சூப்பர் ஸ்டாராக இருந்தால் அரசியலுக்கு வரவங்களோட சிக்கல்ன்றதை நம்ம தொடக்கத்திலே பேசியிருக்கிறோம். அப்போ இந்த ரிஸ்க்கை கூட எடுக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்க? இப்படியா போய் தொண்டை மேலே தடியடி நடத்துன்னு எழுதி கொடுப்பீங்க? ஒருவேளை வந்து வேணும்னே தொண்டர்கள்ன்ற பேர்ல யாராவது அசம்பாவிதம் பண்ணிடக்கூடாது, கல் எடுத்து அடிச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இப்படி ஒரு லெட்டர் எழுதப்பட்டிருக்கலாம்ல சார்? வேறு யாராவது தொண்டர்கள் என்ற பெயரில் குண்டர்கள் என்பதை எப்படி அடையாளம் காண்பீர்கள்? கரூரில் கூட்டத்தை பார்த்தீங்க, அதில் திமுக தொண்டர்களும் இருந்திருப்பார்கள், அண்ணன் செந்தில் பாலாஜி நாட்களும் உள்ளே இருந்திருப்பார்கள். எப்படி பிரித்து காண்பீர்கள்? எப்படி வேறுபடுத்தி காண்பீர்கள் சொல்லுங்கள்? அதுக்காக பிரச்சாரம் பண்ணாமல் இருக்க முடியாது. முடியாதுல்ல? அவ்வளோ கஷ்டமாக எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நீங்கள் சினிமாலே இருங்க சார். அப்போ நீங்கள் பாதுகாப்பே கேட்க வேணாம். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவங்களே பாதுகாப்பு கொடுத்துருவாங்க இல்லையா? இந்த சிக்கல்லாம் இல்லைல்ல. உங்கள் தொண்டருங்க எம்ஜிஆர் இப்படி சொல்கிறத நீங்கள் நினச்சி பார்க்க முடியுமா? ஜெயலலிதா அப்படி சொல்லுவாங்களா? பழனிசாமி சொல்லுவாரா? கரூரில் போய் பேசும்போது என்ன சொன்னார்? நீங்கள் எல்லாரும் வழக்கு வாங்கி வச்சுருக்கீங்கன்னு தெரியும், காவலையப்படாதீங்க, நடவடிக்கை எடுக்கிறேன், அவன் கேஸ் போட்டான்னு இப்படி பேசணும். இன்னொன்று, இந்த லெட்டரை ரிலீஸ் பண்ணுவாங்கன்றத கெஸ் பண்ணாத ஆரோக்கியசாமி எப்படி சார் ஒரு வியூக வகுப்பாளராக இருக்க முடியும்? இது எந்த அளவுக்கு பொலிட்டிக்கலி சூசைடல்ன்றது கூட தெரியாத ஒரு தற்குறியை தான் விஜய் அரசியல் வியூக வகுப்பாளராக வச்சிருக்காரு. திஸ் இஸ் சூசைடல்மா. கூட்டம் அதிகம் வந்துச்சுன்னா என்னை தடியடி நடத்துன்ட்டு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுன்னு என் தலைவன் சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சால் நான் இந்த தலைவன் பின்னாடி போகிறேன். எனக்கு அரவணைக்கிற தலைவன் வேணும், அடிக்க சொல்கிற தலைவன் வேண்டாம். எப்படி ஒரு கட்சி தலைவன் தன் தொண்டர்களை இப்படி நீங்கள் தாக்குதல் நடத்தலாம்னு காவல்துறைக்கு எழுத்துப்பூர்வமாக கோரிக்கை வைக்கிறார் என்பது எனக்கு சுத்தமாக புரியவில்லை. இந்த அளவுக்கு அரசியல் தெரியாமல் இருக்கிறார் என்பதை நினைத்து நினைத்து என் மனது ஆரமாட்டேங்கிறது. இருக்காது எல்லாரும் நியூஸாக இன்றைக்கி இதை எடுத்து பிக்கப் பண்ணுறது ஜீரோ டாலரன்ஸ் பிக்கப் பண்ணுறது காரணம் உலகத்தில் எவனுமே எழுத மாட்டான்ப்பா. இவ்வளோதான் உங்களுக்கு அரசியல் அறிவு. இந்த அரசியல் அறிவை வச்சுக்கிட்டு தான் 2.5 வருஷம் சிஎம் கேட்குறீங்க நீங்கள் இல்லையா? அதாவது ஒருத்தர் கூட எங்கள் பக்கத்தில் இருக்கிறத நாங்கள் சகிச்சிக்க முடியாது அப்படின்றத அதுக்கு அதான் மீனிங்க. தாவேக தரப்பில் இந்த கரூர் சம்பவத்திற்கான எஸ்ஐடி விசாரணைக்கு எதிராக தாவேக தரப்பில் தொடுத்த வழக்குகளும் இதர வழக்குகளும் இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கும். நாம் படப்பிடிப்பை விரைவாக முடித்தால் தான் உரிய நேரத்தில் வீடியோ பதிப்பிக்க முடியுன்றதுனால இந்த வழக்கில் என்ன நடந்துச்சுன்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் விரிவாக சொல்கிறோம். சரி சார், நன்றி சார்.